வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் ஆழியார் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன்தான். அதற்கு இணை வேறு எதுவும் இல்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், ஆனால் வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி உறவு என்பது வேர்களை போன்றது. அப்படிப்பட்ட தெய்வீக உறவில் ஒரு விரிசலை ஏற்படுத்துவது இந்த பொய் சொல்லுவது. பொய் சொல்லுவதை ஒரு சாதாரண விஷயமாக நினைத்துத்தான் பெரும்பாலானவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் பொய் என்பதை பஞ்ச மகா பாதக செயல்களில் ஒன்றாக வைத்திருப்பதில் இருந்தே புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முக்கியத்துவத்தை, விளைவுகளை, அதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்வதே இன்றைய தலைப்பு. அடுத்த 25 நிமிடங்களுக்கு கணவன் மனைவி இருவர்களுக்கு இடையே எந்த ரகசியம் இருக்கக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்ப வாழ்க்கை துணை சொல்லுவது பொய்யா இல்ல மெய்யா, அதாவது உண்மையா? நம்முடைய நோக்கம் வாழ்க்கை துணை பொய் சொல்லுகிறார்களா என்பதை கண்டுபிடிப்பது அல்ல. பொய்யே சொல்லாமல் வாழ்க்கை துணை வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதே நம்முடைய நோக்கம். இப்ப வாழ்க்கை துணை பொய் சொல்லுகிறார்களா, இல்ல உண்மையத்தான் சொல்றார்களா, இல்ல உண்மையை கொஞ்சம் மறைக்கிறார்களா, இதை எப்படி கண்டுபிடிப்பது? அது இன்னைக்கு 5 வயசு பையனே கண்டுபிடிச்சிடறான். இவங்க அப்பா சொல்றது பொய் சொல்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடறான். ஸோ அதனால இன்னைக்கு பெரியவர்களுக்கு அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெரிய அதற்கு ஒரு பெரிய டிப்ஸ் தேவை அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்பமோ கல்யாணமான புதுதுல கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு 5 பொய் சொன்னதை வாழ்க்கை முழுவதும் மனதிலே வைத்துக்கொண்டு இன்னும் அவர் மாறவே இல்லை என்ற கண்ணோட்டத்தோடு சந்தேகத்தோடு பார்ப்பதுதான் கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இருந்தாலும் சந்தேகம் வந்து விட்டால் அது ஒரு பெரிய ஆபத்தான விஷம். ஆகவே வாழ்க்கை துணை சொல்லுவது பொய்தானா என்பதை தெரிந்து கொண்டு இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும், சந்தேகம் இருந்தாலே போதும், உடனே எடுத்தாக வேண்டும். 5 வயசு பையன் நைட்டு அம்மாட்ட, அம்மா எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது ஒரு கதை சொல்லு. ஏன்டா, நான் என்கிட்ட தெரிஞ்ச கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இல்ல நீ கதை சொல்லு, அப்பதான் நான் தூங்குவேன் அப்படின்னு பையன் சொல்றான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷத்துல அப்பா வருவாரு, ஏங்க லேட்டுன்னு கேட்பேன், கதை கதையா சொல்லுவாரு, நீ அப்புறம் கேட்டுட்டு தூங்கிரு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்படின்னா அந்த அம்மா நினைப்பது மிகப்பெரிய தவறு. அதை விட பெரிய தவறு 5 வயசு குழந்தையிட அதை சொல்லுவது. இப்ப நீயும் பொய் சொல்லலாம் என அவனுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு அது சமம். இப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டா நிறைய கதைகளை சொல்லி, இல்ல அரசியல்வாதி மாதிரி யாரோ ஒருத்தர் கணவனோ மனைவியோ குழப்ப முயற்சிக்கிறார் என்றால் அங்க ஏதோ ஒரு பொய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இல்ல பொய்யெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு, சொக்க தங்கம். ஆனாலும் உறவிலே ஒரு இடைவெளி, ஒரு விரிசல் கூடிக்கொண்டே இருக்கிறது என்றால் மேபி அவர் ஒரு உண்மையை மறைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. இதையும் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கணவன் மனைவி இடையிலே எப்படியெல்லாம் பொய் சொல்ல முடியும் அப்படிங்கிறதை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். லேசா தலை வலிக்குது, ஆனா அம்மா ஏதோ பெரிய தலையே வெடிக்கிற மாதிரி ஒரு சீன், ஒரு பெரிய மிகைப்படுத்தி இருக்கிற விஷயத்தை மிகைப்படுத்தி அதாவது அங்க போய் வருது. லேசா தலைவலிதான், ஆனா ரொம்ப தாங்கக்கூடிய அளவுல இருக்கிற வலிய தலையே வெடிக்கிற மாதிரி பெரிய படம் நம்ம போட்டு மிகைப்படுத்தி சொல்லுவது, அதுவும் பொய் தான். 2வது விஷயம், அதுவும் ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது என்றால், மனைவி முன்னாடி இருந்தால் கணவனுக்கு அந்த வலியோட அளவு கூடுகிறது என்று இயற்கையில
ஈர்க்கையில் கூடுகிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கணவன் இருக்கும் பொழுது மனைவிக்கும் அதனுடைய வலி, இந்த தலை வலிக்கு ஒரு 2 யூனிட் வலி இருந்துட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்காரர் வந்துட்டார் ஆபீஸ்ல இருந்து, டப்புன்னு அந்த 2 யூனிட் 4 யூனிட்டா உண்மையிலேயே கூடுகிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. இரண்டாவது விஷயம், உண்மைக்கே எதிராக, புறம்பாக, இல்ல குழப்புகிற அளவுல ஒரு பொய்யை சொல்லுவது. ஏங்க அவர் கடன் கொடுத்தீங்களான்னு கேட்கிறார், இவர் கொடுத்திருக்கார் ஆனா இல்ல என்று சொல்லுவது, இல்ல கடன் கொடுத்தேங்கிற சொல்லாம அதுக்கு ஒரு 10 நிமிஷமா அது இதுன்னு சொல்றாரு அப்படின்னா அங்க உண்மைக்கு புறம்பான எதிரான அங்கே பொய் சொல்லப்படுகிறது. மூணாவது விஷயம், உண்மையை ரொம்ப குறைச்சி சொல்றது, அதுவும் பொய் தான். கடன் கொடுத்தியா? ஆமா கொடுத்தம்மா அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவுங்க கொடுத்தீங்க? இவர் கொடுத்தது 50,000, சொல்றது 10,000. அப்ப அந்த உண்மையை குறைத்து சொல்வதும் பொய் தான். இல்ல அவர் உண்மையை சொல்றாரு, நேற்று ஆபீஸ் பார்ட்டி, ஈவினிங் போனேன், ஐயோ அவர் அதான் டான்ஸ் ஆனாரு, இவர் டான்ஸ் ஆனாரு, செம்ம சாப்பாடு, 5 மணிக்கு அங்க பாட்டு, அது இதுன்னு ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டாரு. ஆனா உண்மையிலேயே போனஸ் சொல்லி இருக்காங்க, 1 மாசம் போனஸ் கொடுக்க போறது, அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டார், அதை மட்டும் சொல்லாம விட்டுட்டார். அப்போ உண்மையை பூரா சொல்ல வேண்டியது, ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாமல் இருப்பதும் அங்கேயும் அதுவும் பொய் தான். அப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பொய் இப்படியெல்லாம் மனிதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ வாழ்க்கை துணை, முக்கியமாக இதுல நம்ம கவனிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வாழ்க்கை துணை பொய் ஏன் சொல்லுகிறார்கள் அல்லது உண்மையை ஏன் மறைக்கிறார்கள்? இதற்கு என்ன தீர்வு? இந்த நிலைமைக்கு யார் காரணம்? தவறு எங்கே நடக்கிறது? இதுல என்ன சந்தேகம்? பொய் யாரு சொல்றாங்களோ அவர் மேலதான் தவறு இருக்கிறது, அவர்தான் காரணம், குடும்ப பிரச்சனைக்கு அனைத்தும் காரணம் என்று நாம் நினைத்தால் நமக்கு உண்மை புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே பொய் ஏன் அவர்கள் சொல்லுகிறார்கள்? ஒருத்தர் கணவனோ மனைவியோ அவர்களுடைய நோக்கம் என்ன? இப்போ நான் 50,000 கடன் கொடுத்தேன், 50,000 சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும், எதுக்கு இப்போ உண்மையை சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அந்த இடத்துல சண்டையை போட்டு சாயங்காலம் வேற நம்ம பார்க்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கோம், அத்தனை விஷயமும் கெட்டு போயிரும். மெதுவா சொல்லிக்கலாம், இல்ல சொன்னா எப்ப சொன்னாலும் பிரச்சனை தான், எதுக்கு பொய் சொல்லணும்? ஏன்னா அங்க பிரச்சனை வருகிறது, அவர்கள் மனம் கஷ்டப்படும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் பொய் சொல்லுகிறார். கோபப்படுறது கூட ஆக்சுவலா ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் செய்கிற பாவங்கள்ல ஒரு 75% பாவங்கள் நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது. படத்துல வர்ற வில்லன் மாதிரி இல்லாம நோக்கம் தெளிவா இருக்கிறான். ஆனா நாம எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இல்லைன்னா கோபம் வருகிறது. ஏன் வருது? எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அத மனைவி அதை பின்பற்றணும், வாழ்க்கையில உருப்படணும்னா இதெல்லாம் டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த கோபத்தை சொல்லுகிறோம், கோபப்படுகிறோம். அதே போல பொய் சொல்லுவதற்கும் அவர்கள் கணவன் மனைவி உறவிலே விரிசல் வந்துவிடக்கூடாது, அனாவசியமாக ஒரு முரண்பாடு வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக பெரும்பாலும் பொய்கள் சொல்லப்படுகிறது. அப்ப பொய் சொல்றவர் மேல மிஸ்டேக்கான்னு கேட்டா, பொய் சொல்ல தூண்டுபவர்கள் மேலதான் ஒரு அதிக காரணம் அங்கே இருக்கிறது. அப்போ அதை நாம எப்படி சரி செய்வது? என்னென்ன காரணங்களினால் அவர் அப்படி பொய் சொல்ல தூண்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? இத மகரிஷியோட கருத்துக்களை நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டோம் என்றால், பொய் சொல்லுவதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் நம்மால் தடுத்து விட முடியும். எப்படி இதை தடுப்பது? இப்ப நமக்கு முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன? பொய் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு, அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான், ஆனால் அந்த செயல்முறைகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சில நேரங்கள்ல அவர் வாழ்க்கை துணை பொய் சொல்றாரு, இப்ப யாராவது ஒருத்தர் அடங்கி போகணும் அப்படின்னு நிறைய குடும்பங்கள்ல ஓகே அப்படின்னு அடங்கி போகிறார்கள். அடங்கி போவது என்பது ஒரு டெம்பரரியா, தற்காலிகமான தீர்வாக இருக்க முடியுமே ஒழிய அது நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. ஏன்னா அடங்கி போகும் பொழுது அங்க மனசுல நிறைவேறாத ஒரு பதிவாக அங்க சேருது. வேற வழியே இல்லை, நான் செய்ய வேண்டியது இருக்குன்னு. அப்ப அது அந்த பதிவு சேர 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 மன அழுத்தம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக, பூகம்பமாக எப்பமோ ஒரு நாள் அது வெடிக்க போகுது. அது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்மறையான காந்த அலைகளை குடும்பத்துக்குள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால கணவன் மனைவி உறவுல இருக்கிற விரிசல் பெருசாயிட்டே தான் போகுமே ஒழிய அதுங்க சுருங்குறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. நாம அட்ஜஸ்ட் பண்றோம், டாலரேட் பண்றோம், ஆனால் எப்படி அதை செய்யணுங்கிறதுலையும் நாம முக்கியமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வாழ்க்கை துணை
பொய் சொல்லாமலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம என்னென்னலாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நாம் அதற்கு காரணமாக இருக்கிறோம்? முதல் விஷயம், வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பு தரவில்லை என்றால் அங்க பொய் ஆரம்பமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. வீட்டுக்காரரு சொல்றாரு, எங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க, அவசரமா 10,000 ரூபாய் கேட்டிருக்காங்க, நாளைக்கு அனுப்ப போறேன் என நேர்மையாக, மனைவிக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு உண்மையை சொன்ன உடனே வீட்டம்மா உடனே ஒரு பெரிய லட்சர் அடிக்கிறாங்க. எங்க 25 நாளைக்கு முன்னாடி தானங்க 5,000 ரூபாய் அனுப்பிச்சிங்க, என்னாச்சு உங்களுக்கு? புத்தி கத்தி போச்சா? எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க? உங்களை நம்பி நானு பிள்ளைகள் 3 4 பேர் வீட்டுல உட்கார்ந்துருக்கோம், எங்க வாழ்க்கை இப்படி ஒரு லட்சரை அடிச்சாருன்னா இப்ப அவர் என்ன நினைப்பாரு? எதுக்கு இது அனாவசியமா பிரச்சனை, இது சொல்றதுனால தானே வருது. இப்ப அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை அனைத்தையும் கொண்டு குப்பை பெட்டியில போட்டுட்டு அடுத்த தடவை போன் பண்ணதையும் சொல்ல மாட்டாரு, அப்பாக்கு பணம் அனுப்புனதையும் சொல்லாம இருப்பதற்கு இவர்களே காரணமாக இருக்கிறார்கள். இது அப்பாக்கு அனுப்புறதாவது ஒரு நியாயமான ஒரு காரணம் தேவை. நண்பருக்கு ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு, இப்போ அவர் போன் பண்ணி மறுபடியும் ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காரு. இவர்கள் அப்பா பணம் கொடுத்தத இவர்கள் லட்சர் அடிச்சிருந்தாங்கன்னா நண்பருக்கு கொடுக்கிறது இது ரொம்ப தப்பு. ஆனாலும் அவர் அதை செய்வார். அப்ப இப்ப என்ன நடக்குது? 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை செயல்கள், நீ என்ன சொல்வியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டா செய்வேங்கிற அளவுக்கு காந்தம் இருவரையும் புறந்தொள்ளிக் கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அப்ப அதுக்காக அவர் பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, இந்த அம்மா பாட்டுக்கு ஓகே ஓகே அப்படின்னு போணுமான்னா அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க என்கிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக கூப்பிட்டுருக்காங்க, பணம் கேட்கிருக்காங்கன்னு சொல்ற பாத்தீங்களா, அதுக்கே மிகப்பெரிய கும்பிடுங்க. நீங்க உண்மையிலேயே நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் என்கிட்ட சொல்றீங்க. அதனால அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்பதாங்க கொடுத்தீங்க, இப்ப கொடுக்கணுமா? நமக்கு அந்த ஒரு செலவு இருக்க, அத்தியாவசியமா உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீங்க நல்லா யோசிச்சுக்குங்க, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு பதில் சொன்னால் அவர் ஏன் அடுத்தாப்புல போய் சொல்ல போறாரு? ஆனால் எங்க எல்லாம் ஒருவருடைய கருத்துக்களுக்கு மற்றவர் வாழ்க்கை துணை மதிப்பு கொடுக்கவில்லையோ அங்கே போய் ஆரம்பம் செய்வதற்கான விதையை அவர்கள் ஊன்றிவிட்டார்கள் அப்படின்னு தான் நாம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல அதை செய்யாம மனம் புண்படாமல் அதை நம்மளால செய்ய முடியுமா? அவருக்கும் துன்பம் இல்லாமல் அவர்களுடைய நேர்மையையும் நாம பாராட்டி உண்மையை சொல்றதுக்கு நன்றி சொல்லி இதை எப்படி நாம சால்வ் பண்றது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நாம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரிஷி அவர்கள் இதை குடும்ப அமைதியில கொடுத்திருப்பாங்க. ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அங்க குடும்ப அமைதி இருக்காதுன்னு சொல்லியிருப்பார். ஆனா உண்மையிலேயே அந்த குடும்ப அமைதியை நிலைநாட்டணும் என்று அந்த கணவனோ மனைவியோ யாரோ ஒருத்தர் விரும்புவதனால அந்த நோக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பொய் சொல்லி அந்த அமைதியை நிலைநாட்ட அவர் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த தடவை நாம அதை செய்ய மாட்டோம். மகரிஷி அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, டோன்ட் கமெண்ட் கமாண்ட் டிமாண்ட். அதாவது மனம் புண்படும்படியான விமர்சனங்களையும் செய்யாதீர்கள். வெங்காயம் அவசரத்துக்கு கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டம்மா, அவர் கட் பண்ணுதார். எங்க வெங்காயத்தோட கட் பண்ண தெரியாதா? அப்படி அப்போ இத நாம விமர்சனம் செய்யும் பொழுதும் மனம் புண்படாத மாதிரி இருந்தால் மட்டுமே அவர்களுடைய கருத்துக்கு நாம மதிப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதை செய்யல அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டம்மா ஏதோ பலசர கடைக்கு போயிருக்காங்க, ஜாமான் கொடுத்துருக்காங்க, 500 ரூபா நோட்டை கொடுத்துருக்காங்க, அவன் 80 ரூபா மிச்சம் கொடுத்துருக்கான். ஆக்சுவலா 90 ரூபா கொடுக்கணும், 80 ரூபா கொடுத்துருக்கான். இந்த அம்மா அதை வாங்கி எண்ணி பார்த்துட்டு பர்சில் வச்சுட்டாங்க. எவ்வளவு பில்லை பார்த்தா 410, மிச்சம் கொடுத்தது 80. ஏமா அப்படின்னு இவர் கேட்கிறார். கேட்ட பிறகு ஆமால அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த 10 ரூபாயை கேட்டு வாங்கும்போது, நீலாம் எப்படி கோல்டு மெடல் வாங்கின 10ஆம் வகுப்புல, அதுவும் கணக்குல வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நாம சொல்றோம். அப்போ சொல்றோம் என்றால் அங்க ஒரு சிக்கல். அடுத்த தடவை அந்த மதிப்பை கொடுக்கல, அங்க அமைதி கெடுகிறது. அப்ப அடுத்த தடவை கோல்டு மெடல் எதை வாங்கினாலும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு இப்பெல்லாம் யோசிச்சு சொல்ற ஒரு சிச்சுவேஷனை நாம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஓகே, இது முதல் காரணம். வாழ்க்கை ஒருவருடைய கருத்துக்களுக்கு மற்றவர் மதிப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது விஷயம்,
சில பேர் மதிப்பு கொடுக்காட்டா இல்லாம விட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அவரோட தலை மேல ஒரு 2 டன் வெயிட் உள்ள ஒரு பாறையை உட்கார வச்சா எப்படி இருக்கும், அதே போல அந்த மனிதனை அவர் ஆணோ கணவனோ மனைவியோ ஒரு ஒரு கட்டளையிடுகிற அளவுல பயங்கரமா கமாண்டிங்கா அதிகார போராட்டம். கண்ட்ரோல் யார் வச்சுக்கணும், பணத்தை ஏன்ட்ட கேட்காம நீங்க அனுப்பிச்சிடுவீங்க, அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னு. இது சாதாரண பணம் அனுப்புறது மட்டுமல்ல, ஒரு நம்ம பார்ட்டி போறோம் அப்படின்னா கூட இவங்க சொல்லி எஸ்ன்னு சொன்னாதான், வீட்டுக்காரர் எஸ்ன்னு சொன்னாதான் எல்லாரும் போக முடியுங்கிற ஒரு அதிகார போதை, அதிகார இதை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கிட்ட கேட்டா இவர் இல்லைன்னு சொல்லுவார். எதுக்கு இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் நம்ம பாட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற அளவுல அங்க போய் மட்டுமல்ல, செயலையும் செய்து அவர்களுடைய தேவையை அவர்கள் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. அப்போ அதிகார கண்ட்ரோல், யாரு கட்டுப்பாடை வைத்துக் கொள்வது என்பதில் அங்க சிக்கல் இருக்கும் என்றால் அப்ப அங்கேயும் போய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது. 3வது விஷயம், ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆக்சுவலா மகரிஷி அவர்கள் இது ஒரே விஷயமா சொல்லியிருப்பாங்க, ஒருவருடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மற்றவர் மதிப்பு கொடுக்க வேண்டும். இப்ப உணர்வுகளுக்கும் மதிப்பு நான் பிரிச்சு சொல்றேன், ஏன்னா நிறைய நேரங்கள்ல இந்த உணர்வுகளை கணவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், மனைவியின் உணர்வுகளை. மனைவி லேசா தலைவனினாலேயே உங்களுக்கு சுக்கு ஒத்தடம் போடட்டா, சுக்கு காப்பி தரட்டா, 1008 வழிமுறைகளை எங்க இருந்து யோசிப்பாங்களோ யோசிச்சு அத்தனையும் அந்த உணர்வுகளை தீர்க்கிற அளவிலே சமாளிப்பார்கள், ஆவண செய்வார்கள். ஆனா மனைவிக்கு தலைவலினா ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. லேசா இந்த பக்கம் வலிக்கா, அந்த பக்கம் வலிக்கா, எங்கடமா வலிக்கு, தலைப்புறம் வலிக்கா, நான் ஏதாவது தடவி விடுவா, கேட்கறது இல்லை. அப்போ ஒருவர் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அங்கே போய் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுகள் என்பது கணவன் மனைவி இந்த 2 பேருக்குமே இதை நாம செயல்படுத்தணும். 4வது காரணம் மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அதாவது குடும்பத்துல இன்ப ஊற்றை அடைக்கக்கூடிய கதவு எது என்றால் எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதுவும் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகள் பொய்யை ஊக்குவிக்கின்றன. நம்பத்தகாத எதிர்பார்ப்பு, சாயங்காலம் 5 மணிக்கு வெளியில போனாங்க, கரெக்டா 5 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்ல வேண்டியது, அவர் ஒரு 6 மணிக்கு வாராருன்னா இந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் ஆபீஸ் என்னமோ இவரோட ஆபீஸ் மாதிரியோ, இல்ல ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு, அவருடைய ஓன் பிசினஸா இருந்தா கூட வேலை பார்க்கறதுலயா கூட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடலாம், அங்க ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம். அப்ப இந்த எதிர்பார்ப்பு சரிதானா என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு அன்ரியலிஸ்டிக் எதிர்பார்ப்பு. அன்ரியலிஸ்டிக்னா வாய்ப்பு இல்லாத, இல்ல நடக்காத. அப்போ இந்த இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குமே ஆனால் அவர் ஒரு வர்ற வழியில ஒரு ரெஸ்டாரண்ட்ல டீ சாப்பிட்டுட்டு வந்து ஆபீஸ்ல ரொம்ப பிஸின்னு போய் சொல்ற அளவுக்கு ஒரு ஆள் அங்க யாரோ ஒருத்தர் அங்க போய் சொல்வதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. இல்ல இந்த எதிர்பார்ப்புகள் சில நேரங்கள்ல பார்த்தா கணவன் மனைவி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது, இதுவும் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வாய்ப்பே இல்லாத எதிர்பார்ப்புகள். அப்ப கணவன்னா மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் நாம அன்ரியலிஸ்டிக்கா எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நடக்கலை என்றால் அங்க ஒரு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, ஒரு ஆர்கியூமெண்ட் விவாதம் வருகிறது. அப்ப அடுத்த தடவை இதை ஏன் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு பேசாம மாத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம், பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற அளவுல அதை நம்ம செஞ்சிடலாம். ஆக்சுவலா குவைத்துல ஒரு அங்க கிளாஸ் எடுக்க போயிருக்கும்போது ஒரு அங்க இருக்கிற இன்ஜினியர் ஃபோரம் அதனோட பிரசிடென்ட் சார், நான் எங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு 30 ஃபேமிலிஸை கூப்பிட போறேன், எல்லாம் ஹை எஜுகேட்டட் ஹை பதவியில் இருக்கிறவர்கள், நீங்க ஒரு 1 ஹவர் ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ அவர் வீட்டுக்கு போனோம். ஒரு 30 ஃபேமிலிஸ் இருந்தாங்க, எல்லாம் சும்மா டிப் டாப்பா சூப்பரா இருந்தாங்க. அப்போ குடும்ப அமைதியை பற்றி ஏதோ ஒரு சிந்தனை உரை கொடுக்குறேன். அப்போ கடைசியாக கணவன் மனைவி இருவரும் வீட்டுல சந்தோஷமாக சிரிச்சது எப்ப அப்படின்னு ஒரு கேள்வியை நான் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு அம்மா ஆளாளுக்கு அவங்கள வீட்டுக்காரரை பாக்குறாங்க, வீட்டுக்காரர் வீட்டம்மா பாக்குறாங்க, நிச்சயமா அவங்க சிரிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. 2 பேரும் சிரிச்சு பேசல அப்படிங்கிறது, 2 பேரும் தனியாக. அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் சிரிச்சாருன்னா தெருபூரம் கேட்கும்,
ஆனா அப்ப சிரிப்பார்னா வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் சிரிப்பார். வீட்டுக்கு வெளியில போயிட்டாரு, வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னா, நானும் அவரும் குழந்தைகள் இருந்தாருன்னா இந்த இடத்துல ஸ்டாப்லர் அடிச்ச மாதிரி வாயிருக்கு, கேட்டதுக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லுவார். என்னங்க ஏன் சார்? ஆனா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு அவர். அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்படி சொல்றாங்களே, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உங்கள்கிட்ட இருக்குமே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பதில் சொன்னார். சார் வாயை திறந்தாலே சண்டை வருது சார், எதுக்கு வம்பு அப்படின்னு நான் இருக்கேன் சார் அப்படிங்கிறார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தப்பு அவர் மேல இருக்கா, அந்த அம்மா மேல இருக்கா? அப்ப எதை பேசினாலும் அந்த கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்ல, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்ல, நம்பத்தகாத எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு மேல கட்டளை இடுதல். பர்டிகுலரா ஆண்களுக்கு தன்முனைப்பு என்பது பெண்களை விட அதிகம் என்று விஞ்ஞானபூர்வமாக இயற்கையாகவே இவர்களுக்கு உணர்வுகள் அதிகம், கணவனுக்கு கம்மி. ஆனா இவர்களுக்கு தன்முனைப்பு அதிகம். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் மகரிஷி அவர்கள் கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆக நம்பத்தகாத எதிர்பார்ப்புகள். அஞ்சாவது விஷயம், பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான திறமை கம்மியா இருக்கு. இந்த அம்மா ஒரு கிளாஸ் பாலை சுட வைங்கன்னு இருக்காங்க, இவர் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தோசை மாவை சுட வச்சிருக்கார். இப்ப அந்த அம்மா ஏங்கன்னும் பொங்கலையான்னு கேட்கும் போதே கண்டுபிடிச்சிட்டார். இப்ப உண்மையை சொன்னா பெரிய பிரச்சனை. அறிவே இல்லையா, எப்படிங்க டிகிரி பாஸ் பண்ணீங்க, எப்படிங்க மேனேஜரா இருப்பீங்க, உங்க அம்மா எப்படி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சீனை போட்டு அதை மறைக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்வார். எல்லாருக்கும் திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா விஷயத்திலையும். அப்ப அந்த திறமையை நாம பெருக்குவதற்கு வாழ்க்கை துணை உதவி செய்யணுமே ஒழிய அந்த இடத்துல இதுதான் சான்ஸ்னு பரண்டுறது பொய் சொல்லுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது. சரி, இப்போ நாம இதெல்லாம் தவிர்க்கணும். ஒருவருடைய கருத்து, ஒருவருடைய உணர்வுகள், அதிகாரம் செய்வது, நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளை குறைக்கணும், திறமையை கூட்டுவதற்கு ஊக்குவிக்கணுமே ஒழிய அதை மோசமாக நாம பேசக்கூடாது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சது, ஆனா போய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு, இதெல்லாம் நடந்துச்சு சார், இப்ப நான் என்ன செய்யறது, இதை எப்படி இப்ப தவிர்ப்பது? இப்போ முதல் விஷயம், மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான டெக்னிக் வாழ்த்துதல். நீங்க பொய் சொல்லுவதற்கு நான் தான் காரணம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்களுடைய காலை தொட்டு மனசார வாழ்த்த 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 கண்டிப்பாக அவர்கள் அதை மாறி விடுவார்கள். அப்போ முதல்ல வாழ்த்துறது, அதுவும் இப்படி சொல்லி நம்ம வாழ்த்தணும்னா அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது கம்யூனிகேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன். எது இருந்தாலும் சரி, மனசுல உணர்வோ கருத்தோ ஏதோ ஒன்று இருக்கா, ஒருத்தர் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் ஃபுல் அட்டென்ஷனோட காது கொடுத்து கேட்கணும். உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. எதை சொன்னாலும் சரி உடனே பதில் சொல்ல வேண்டியது. முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கிறத முழுமையா கேட்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல ஒரு விழிப்பு நிலை வர ஆரம்பிச்சிடும். அது மெடிடேஷனை பண்ணுனா ஓகே, இது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அது சொல்றாங்க. அந்த அம்மா என்கிட்ட சொல்லாம யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர்களுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்காகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு காது கொடுத்து கொஞ்சம் முழுமையா கேட்டு, அப்போ அந்த எதுனாலும் சரி மனம் விட்டு பேசுவது, இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதை நாம செய்யல அப்படின்னு சொன்னால் அங்க இடைவெளி கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால கம்யூனிகேஷனை ஓப்பனாக பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூணாவது விஷயம், போய் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சந்தேகமே இருக்கக்கூடாது. அவங்க எப்பெல்லாம் உண்மையை சொல்றாங்களோ அப்பெல்லாம் பாராட்டுறது, அப்ரிஷியேட் பண்றது, ரொம்ப சந்தோஷங்க எனக்கு, நீங்க எல்லாம் ஓப்பனா சொல்றீங்க, நான் கூட அப்பப்ப சில நேரம் கோவப்படுறாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதுதான் நம்ம உறவுக்கு நல்லது அப்படிங்கிற அளவுல அப்ரிஷியேட் பண்றது, பாராட்டுறது, அதெல்லாம் நாம செய்யறது. இன்னும் சில பேர் பொய் சொன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுன்னு வச்சிருக்கிறாங்க. அதாவது பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னாலேயே அதை உடனே தண்டிப்பது என்பது விரிசலை பெருக்கக்கூடியது. ஒரு அம்மா, இவர் ஏதோ பொய்ய சொல்லிட்டாரு, அந்த அம்மா பயங்கர ஆர்கியூமெண்ட், சண்டை போட்டு இனிமேல் உங்க கூட இருக்கிறதே வேஸ்ட்டுங்கன்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டார். இவர் வீட்டுக்கு போன அன்னைக்கே போன் பண்ணி கேட்கிறார், எம்மா சாரிம்மா, நான் மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டேன், நீ விட்டுரு, நான் தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் சொல்லல, ப்ராமிஸ் பண்றேன், அச்சா புச்சாங்கார். அந்த அம்மா அங்க இருந்து, நீங்க கிச்சன்ல ஒரு டீ கப் எடுத்துட்டு வாங்க. அவர் போய் வீட்டுல இருந்து அந்த கிச்சன்ல போய் ஒரு டீ கப் எடுத்துட்டு, ஆமாவா நான் டீ கப் எடுத்துட்டேன், இப்ப டமார்னு கீழே போடுங்க. இவர் போட்டார். இப்ப பாத்தீங்களா கீழே என்ன இருக்கு, உடைஞ்சு போச்சு, பீஸ் பீஸா கிடக்கா. இப்ப அதை ஒட்ட வச்சு அதே மாதிரி கப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா அங்க இருந்து சொல்ல, இவரு சிரிச்சுக்கிட்டே, நான் போட்டது பிளாஸ்டிக் கப் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு இவர் பதில் சொல்ல, கொஞ்சம் ஒருத்தர் பொய் சொல்லுகிறார் என்றால் அங்க போய் தத்துவம் பேசுறது, அறிவுரை பேசுறது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்க போய் சொல்றது வேலைக்கே ஆகாது. இது இன்னும் கொஞ்சம் மோசமாகும். அறிவுரை சொல்றதுக்கே ஒரு பெரிய நமக்கு அதை அன்பா சொல்லணும், வாழைப்பழத்துல ஊசி, இதெல்லாம் கொஞ்சம் போக போக செய்தால்
கண்டிப்பாக பொய் சொல்லுபவராக இருந்தால் கூட கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்மளால அதை மாற்றிவிட முடியும். அதை விட கடைசியா ஒண்ணு, தம்பதியர் தவம். 2 பேருமே யாரோ ஒருத்தர் பொய் சொல்றாங்கன்னா உறவு பிரியக்கூடாதுன்னு சொல்றாங்க, பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த மகரிஷி கொடுத்திருக்கிற தம்பதியர் தரத்தை இப்ப நம்ம என்ன பண்றோம், ஆகஸ்ட் 31ஆம் தேதி மனைவி நல வேட்பு நாளா மட்டும் நம்ம செய்யறோம். அங்க விரிசல் இருக்கு. ஆத்மார்த்தமான அன்பு இல்லை என்றால் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நாம எந்த அளவுக்கு இந்த தம்பதியர் தவத்தை செய்யறோமோ, இந்த 2 பேருடைய காந்த கலப்பு அங்கே இருப்பதினால் குறை தெரியாது, குற்றம் சொல்ல தோணாது, 2 பேருக்கும் இடையில வெறுப்புணர்வு நீங்கி அன்பு கூட. கணவன் மனைவி உறவுக்கு ரொம்ப முக்கியம் அன்பு. அதுவும் கணவன் மனைவி இருவரும் ஒரு திறந்த மனதோடு தனியாக டெய்லி பேசணும். அவர்கள் என்ன உணர்ந்தார்கள், என்னென்ன அந்த டே எப்படி இருந்துச்சு, அதை அடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்தவர் அப்படியே அதை கேட்கணும். அறிவுரை சொல்லாம அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் இவர்களுடைய கருத்தை நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு, அது கணவனா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை செய்யணும். இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நேரம் கிடைக்கும் போது பேசுவது அன்பு என்றால், பேசுவதற்காகவே நேரத்தை ஒதுக்கி பேசுவதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு கணவன் மனைவி முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அந்த இடைவெளி குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க ஜென்மத்துக்கும் அவங்க பொய் சொல்வதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் ஆகிவிடும். ஏன்னா புரிதல் அங்கே அருமையாக இருக்கிறது. மகரிஷி சொல்லியிருப்பாங்க, கணவன் மனைவிக்கு இடையில உண்மையான உறுதியான நெருக்கமான நட்பு இருக்க வேண்டும். அது இருக்கணும்னா முதல்ல இதை செய்யணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தோட இந்த உரை சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. இன்றைய காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, எப்பொழுதுமே தேவையான குடும்பத்தில் ஒரு சுமூகமான உறவு நிலவுவதற்கு, கணவன் மனைவியருக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கு ஐயா அவர்கள் இன்று மிக சிறப்பாக நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்துள்ளார்கள். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். இது கேள்வி பதிலுக்கான நேரம். முதலாவது அன்பராக கோயம்புத்தூரில் இருந்து சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான ஒரு உண்மையிலேயே கணவன் மனைவிக்கு இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நல்லா இன்னைக்கு பேசியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அது அந்த காலத்துல கூட சொல்லுவாங்க, அந்த 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். அப்புறம் திருவள்ளுவர் கூட அதாவது ஒரு நன்மை நடக்குமே ஆனால் ஒரு நன்மையை கருதி ஒரு பொய்யை சொல்லி இருந்தால் அது நன்மை ஏற்படுகிறது என்பதற்காக நம்ம சொல்லலாம். ஆனா நீங்க அது பொதுவா சொல்றது, இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது நீங்க உண்மையிலேயே அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பே இல்லாத, நடக்காதுன்னு தெரியும் ஆனா வாய்ப்பே இல்லாத ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வச்சு கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இதுக்கு எல்லாமே பெருசா நமக்கு புரிதல் இருந்துட்டா ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்றது கரெக்டுங்கய்யா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரும்பாலும் 99% இப்படிதான் சொன்னா பிரச்சனை வரும், சொல்லாம ஒரு நன்மை தானே செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிருப்போம். அது எப்படிங்க ஐயா? அது நம்ம சொல்லுங்க, அதுக்கு விளக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அதாவது கண்டிப்பா வள்ளுவர் நீங்க சொன்ன அந்த கருத்து பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா இப்போ டாக்டர் உடம்பு சரியில்லை, இது ரொம்ப கஷ்டம், ஆனா அவர் கஷ்டம்னு சொல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரியாயிருங்க, நீங்கள் ஒரு 4 நாள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நார்மலாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றது பொய் தான். ஆனால் நன்மை இருப்பதினால் அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையில மனைவி டென்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு சில விஷயங்களை நம்ம அங்கே அப்படித்தானே பொய் நடந்து கொண்டு இருக்கிறது, பொய் சொல்லுகிறார்கள். பட் இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் வேர்ல்டுல அவர்களுக்கு அதற்கு அப்புறம் அது தெரிய வருது என்றால் கொஞ்சம் அது எவ்வளவு பெரிய அதனுடைய விளைவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப மறைச்சிட்டாரு, மேபி 2 வருஷத்துக்கு மறைச்சிருக்கலாம், 4 வருஷத்துக்கு மறைச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது நம்பிக்கை துரோகம் என்ற ஒரு கேட்டகரிக்கு கீழே அதை வகைப்படுத்திடலாம். அப்போ சில நேரங்கள்ல
அவங்க அதான் அதாவது பொய்மையும் வாய்மையடத்து என்பது உண்மை. ஆனா எனக்கு நன்மை இல்லாமல் பிறருக்கு மட்டுமே நன்மை அங்க இடத்துல நாம போய் சொல்றோம் அப்படின்னா அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அதாவது எனக்கு எந்த சுயநலமும் இல்லை, அவர்களுடைய நன்மைக்காக, அந்த நோயாளி இதை கண்டு பயந்துடக்கூடாது, அவர் குணமாகணுங்கிற ஒரு நன்மைக்காக டாக்டர் சொல்ற பொய் இருக்க, அதுதான் வள்ளுவர் சொல்றது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதனால ஒரு பொய்யை சொல்லிடுவோம், நான் என்னுடைய நன்மைக்காக நான் அங்க ஒரு பொய்யை சொல்லுகிறேன் என்றால் அது ஒரு விளைவு சிக்கலாக விளைவு வருவதற்கான வாய்ப்புகள் அங்க அதிகம் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக அது இல்லைன்னா மகரிஷி அவர்கள் அதை பஞ்ச மகா பாதக பழிச்செயல்கள் அப்படின்னு அதை சொல்லியிருக்க மாட்டார். பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு அந்த லிஸ்ட்ல அதை சேர்த்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம நினைக்கிறோம் நம்ம பொய் சொல்றோம்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் முகத்தை, அது பெண்களுக்கு எமோஷனல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தி. அவங்க லேச கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஆள் டென்ஷனா இருக்காரா, இல்ல நார்மலா இருக்கிறாரா, இல்ல ஏதோ ஒன்று மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா, லக்கேஜை வச்சிருக்காரா. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இதை போய் நம்ம சொல்லிக்கிட்டு, அப்போ அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் நம்ம அந்த திறமையை வளர்த்து கொண்டு செய்யறது தான் சரியா இருக்கும். ஸோ அதனால பொய்மையும் வாய்மை எடுத்து என்பது என்னுடைய சுயநலம் இல்லாமல் பிறருடைய நன்மையை மட்டுமே கருதி நான் உன்னை அந்த இடத்துல பொய் சொல்லுகிறேன் என்றால் பெர்ஃபெக்ட். வாழ்க வளமுடன். நன்றி. கரெக்டுங்க. ஏன்னா இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ மகரிஷி அவர்களே இப்படி சொல்லியிருக்கிறதுனால முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள உண்மையே புரிதல் இருக்க வேண்டும். ஒரு அந்த நம்ம கருமையமே ஒரு களங்கம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடும் பொய் சொல்வதனால். அது பொதுவான விஷயங்கள்ல சமுதாயத்துல ஒரு பொய் சொன்னா நன்மைக்காக பொய் சொல்றன்றது ஒண்ணு. ஆனா அந்த கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துல உண்மையிலேயே நல்ல புரிதல் இருக்க வேண்டும் அப்படின்றது உங்களோட உரை மூலம் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. 100% கரெக்டா சொல்றீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. அடுத்த அன்பராக செல்வகுமார் ஐயா இணைப்புல இருக்கீங்க. ஐயாவோட பேசுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க கிளாஸ் இப்ப கேட்டேன். அதுக்கு முன்னாடி இப்ப நான் இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை கேட்கலாமா, இல்ல வேற இயற்கையான சந்தேகத்தை கேட்கலாமா? உங்க சாய்ஸ். ரொம்ப பர்சனலா இருந்தா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இல்ல நம்ம அறிவு திருக்கோயில் போயிட்டு வந்த பிறகு உங்களோட அறிவுரையை கேட்டு அறிவு திருக்கோயில் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த பிறகு வந்த சந்தேகங்கள் தான். சரி. நினைப்பது நடக்கும் என்ற புக்கை வாங்கி படிச்சதுல விழிப்பு நிலையிலேயே இருக்க பழகி கொண்டோமானால் மற்றவருடைய எண்ண அலைகள் தீமை விளைவிப்பனாக இருந்தாலும் உணர்ச்சிக்கு ஊக்கம் கொடுப்பவையாக இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க, மகரிஷி சொல்லியிருக்காங்க. இந்த விழிப்பு நிலை என்பது எனக்கு என்னன்னு மொத்தம் 3 கேள்வி இருக்கு. சரி. வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த விழிப்பு நிலை. கண்டிப்பாக இந்த விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து அப்படிங்கிற லைஃப் அட் 360 அப்படின்னு ஒரு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கம் இருக்கு. நீங்க மெதுவாக அதை கேளுங்க. இப்போ ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். விழிப்பு நிலை என்பது முதல்ல என்னுடைய உடல்ல ஆன்மான்னு ஒன்று இருக்கு. அது நம்ம உடல்ல ஓடுகிற ஜீவகாந்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு மைய பகுதியில் இருக்கு. அது ஒரு அதாவது இன்டென்சிஃபைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்றோம். அதாவது அழுத்தம், திணிவு அதிகம் பெற்ற காந்த கரு மையம், அதை தான் நம்ம ஆன்மான்னு சொல்றோம். அங்கதான் நாம செய்த செயல்கள், அம்மா அப்பா அத்தனை பதிவுகளும் அங்கே இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் அந்த பிளாக் பாக்ஸ், அந்த மெமரி, அந்த கருமையத்திலிருந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த கருமையத்திலிருந்து வர்ற எண்ணப்படி நான் செயலை செய்ய ஆரம்பித்தால் அங்க இருக்கிற பதிவுகள் எல்லாம் விலங்கின பதிவுகள் நிறைய இருக்கு. அப்போ நான் என்னுடைய எண்ணம் சரியா இருக்காது. அதற்கு பதிலாக நார்மலா 90% மக்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விழிப்பு நிலை என்றால் உள்ளே இருந்து எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்யாம அதை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, என்ன செய்தால் என்ன நடக்கும், செய்யலாமா செய்யக்கூடாது. காஃபி குடிக்கணும் போல இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காஃபி குடிச்சிருக்கோம், என்ன இருந்தது, என்ன நடந்தது. இப்போ சூழ்நிலையில காஃபி சூப்பரா, அதுவும் ஒரு கும்பகோணம் காஃபி கடை முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், வெண்கல பாத்திரத்தில் எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த கப்ல. இப்போ குடிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசை வருது. குடித்தால் என்ன ஆகும், குடிக்கலைன்னா என்ன ஆகும், இந்த 3ஐயும் நான் கொஞ்சம் அசஸ் பண்ணி எது எனக்கும் பிறருக்கும் நன்மை தருமோ அதை மட்டுமே நினைப்பது, சொல்லுவது, செய்வது.
அப்படி இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு பேரு விழிப்பு நிலை. எப்ப நான் இந்த விழிப்பு நிலையில இருக்கிறேனோ அப்ப என்னுடைய அலைச்சுழல் குறைவாக இருக்கிறது. 14க்கு கீழே இருக்கு மன அலைச்சுழல். அதாவது மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே இதை கரெக்டா செய்ய முடியும். அப்ப மனம் அமைதியாக இருக்கும் பொழுது, காந்த அலைச்சுழல் குறைவாக இருக்கும் பொழுது, பிறருடைய உணர்ச்சியை தூண்டுகிற விஷயமா இருந்தாலும் சரி, முட்டாளா நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலும் சரி, அது எனக்கு பாதிக்காது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? யாராவது ஒருத்தர் கடைக்கார முறைச்சு பார்த்தாலே பிபி ஏறுது. இவன் எப்படி முறைச்சு பார்க்கலாம்? நம்ம கேட்கறத கொடுக்கணும், அதனால அவன் வேலை அப்படின்னு நமக்கு தோணுது. பார்த்தாலே பாவம், அவர் கண்ணுல ஏதோ ஒரு கோளாறு, அதனால அப்படி பார்க்கறாரு. ஆனா அவர் நம்ம தான் பார்க்கறாரு, நம்ம தான் முறைக்கிறாரு, நம்மளா அதுக்கு ஒரு உள்ள இருக்கிற பதிவின் காரணமாக அப்படிதான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ அதனால நம்முடைய அலைச்சூழல் குறைவாக இருக்குமே ஆனால், அதாவது விழிப்பு நிலையில் நான் இருக்கிறேன் என்றால், யாரு எதை செஞ்சாலும் சரிதான், நான் சரியானதை செய்கிறேனா, இதை செய்தால் என்ன நடக்கும் என்பதை விளைவை கணித்து கொண்டு நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அப்ப எப்படி பிறர் வெளிச்சூழல் என்னை பாதிக்காது. அதுதான் விழிப்பு நிலையோட அர்த்தம். அந்த விழிப்பு நிலையில இருக்கணும்னு சொன்னால், நீங்க இன்னும் தீட்சை எடுக்கல. நீங்க தீட்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்னேயில ஃபர்ஸ்ட் மெடிடேஷன், துரியம் 2வது மெடிடேஷன், விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணின பிறகு நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிருன்னு சொல்லியிருப்பார். அப்ப வெளிச்சூழல் சரியில்லையா, உடனே உணர்வு இங்க கொண்டு வந்துடும். அப்ப என்ன ஆகும்? அலைச்சூழல் 14க்கு கீழே குறைஞ்சிடும். அப்போ இங்க டென்ஷன் இருக்காது, தவறு செய்ய மாட்டோம். இதை தான் நீங்க செய்யணும். நன்றி, வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன உடனே மன்றத்தில் இல்லாட்டா கூட அதை உடனே ஆலியாருக்கும் போய் மௌனமும் இருந்து செயல்படுத்திட்டு வந்துட்டீங்க. பாராட்டுக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு கண்ட முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோக்க வேண்டும். அப்போதுதான் அறிவு தனது நிலை பெறலாது மயக்கமுறாது நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் தூய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மானா மனநிலை என்பது எது? உங்க கேள்வி என்ன ஐயாப்போ? அதாவது அப்பொருளை பெறவும் தூய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மானா மனநிலை என்பது எது? அந்த புக்ல இருக்க ஆசை நிறைவேறும்ங்கிற பகுதியில. ரைட். நீங்க என்ன பண்ணணும்னா, இப்பதான் நீங்க எம்பிபிஎஸ்ல படிக்கலாமான அப்ளிகேஷனை வாங்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆசை சீரமைத்துல ஒரு தனி பயிற்சி இருக்கிறது, 1 hour பயிற்சி. இருந்தாலும் இப்போ நீங்க கேட்டதுனால நான் இதை சொல்றேன். அதாவது மனநிலை நம்ம எப்பொழுதுமே எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அதை சாப்பிட்றேன், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறேன். ஆனால் எனக்கு பிடித்திருக்கிறது என்பது எப்பொழுதும் நன்மை தரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எது நன்மை தருமோ அதை மட்டுமே நம்ம செய்யணும். அதுதான் ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால் அதை பெற்றுக்கொள்வது, அதை தூய்ப்பது, அதாவது என்ஜாய் பண்றது. எனக்கு நல்லா பேசுறதுக்கு சூப்பரான ஒரு கம்ப்யூட்டர் ஃபோன் ஒன்று வேணும்னா அந்த நல்ல ஃபோன் வாங்குறதுல தப்பே இல்லை. அதை பெற்றுக்கொள்வதும் சரி, தூய்ப்பதும் சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்க விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டுமே எப்படி பயன்படுத்தினால் எனக்கும் பிறருக்கும் தீமை இல்லாமல் அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை வரும் பொழுது, அதாவது மானா மனநிலைனா, மனசுங்கிறது எப்பொழுதும் அலைபாய்ஞ்சிட்டே இருக்கு, அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸ்டடியா, அதாவது எதையும் தாங்குகிற அளவுல வெளிச்சூழல் எப்படி இருந்தாலும் சரி அந்த அளவுல இந்த மனம் இருக்கும் என்றால் அடிக்ஷன் ஆகாம, போனை எப்பொழுதுமே பையில வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் என் பையில இருக்கும், நைட்டு தூங்குற அறையிலையும் அது ஒய்ஃபை ஆன்ல வச்சுக்கிட்டு என் ரூம்லயே அந்த போனும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கதிர்வீச்சுகள் எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்குங்கிறது இன்னைக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கிறது. ஸோ அப்ப அந்த பொருளை பயன்படுத்தும் போது அளவோடுனா எப்ப எனக்கு தேவை அப்ப மட்டும் தான் நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன், சும்மா உட்காந்து தடவிட்டு இருக்க மாட்டேன். முறையோடு அந்த போனை நான் காதலே வச்சு 1/2 மணி நேரம் பேசினா மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க. கதிர்வீச்சு மூளைக்கு போகுது, காதுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி உட்காந்து பயன்படுத்தணும்? அது இல்லாம நான் ஏதாவது செய்ய முடியுமா? ஹெட்போன் போடலாமா? அது கூட தப்பு தான். ஸ்பீக்கர்ல போட்டு பேசலாமா? அப்ப முறையோடு பயன்படுத்துவது, இதை தான் அந்த இதுல சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்றாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா இது எனக்கு சம்பந்தம் இருக்கான்னு இந்த இதுல தெரியல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தள்ளி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன, இப்ப நிறைய பேர் லைஃபை நான் பாக்குறேன். கணவன் மனைவிகள், சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பாக்குறேன். நல்ல தம்பதிகளா
சின்ன பிள்ளைல சண்டை அடிச்சுட்டு கூட அழகா குடும்ப வயசான காலத்துல ஒத்து அப்படிலாம் போறாங்க. அதெல்லாம் பார்க்கையில அழகா அவங்கள ரசிக்கிற மாதிரி கூட இருக்கு. ஆனா அந்த பொய்ங்கிறது நீங்க சொல்றீங்கல்ல, இது ஆணை காட்டி பெண் அதிகமா சொல்லுவான்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆண்கள் எப்ப பார்த்தாலும் அவங்க விட்டு அவங்க விடும்பாங்க, மாமியா விட்ட ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. எங்க விட்டே எங்க விடும் தான் சொல்லுவோம், அம்மா விடே அம்மா விடும் தான் சொல்லுவோம், கணவன் விட்டே எங்க விடும் தான் சொல்லுவோம். இதுல மனைவி இப்ப அவ 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட 10,000 ரூபாய் அனுப்புறதுக்கு அவகிட்ட 10 தரம் பெர்மிஷன் கேட்கணும். அப்போ அவங்க தெரியாம ஈஸியா செய்யறாங்க ஐயா. இப்ப நான் கூட என்னோட நண்பருக்கு ஒருத்தருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், என் மூலியமா என் அக்கௌண்ட்ல இருந்து மாசம் அவங்க செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா விடல, அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு போய் சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு. அது ஒரு 5 வருஷம் எனக்கு தெரிஞ்சாலும் நம்ம கவலைப்படல. நான் சம்பாதிக்கிறேன், எங்க அம்மா படிக்க வச்சாங்க, நீ பாத்துட்டு அப்படி இதுக்கு மேல போனா பிள்ளைகளோட முரண்பாடு இப்படி எல்லாம் வரும். இந்த நில ஆண்கள் ரொம்ப பேர் இல்லையா, சில பேரை நான் ரொம்ப பாக்குறேன். அம்மா வீடுனா எடுத்து அவங்க போற செலவு கொடுப்பாங்க, வார செலவுக்கு அம்மா வீடு தான் கொடுப்பாங்க. இப்படியா நிறைய எனக்கிட்டே சொல்றாங்க ஐயா. இதுக்கெல்லாம் ஒரு மனவளக்கலை அன்பர்கள் இருக்க மாட்டாங்க. இருந்தா கூட இந்த கருத்து யூடியூப்ல பாக்கல 10 பேராவது கேட்கணுமே. அந்த ஆண்கள் குறை சொல்லல, ஆனாலும் மாறணுமே. அவங்க அம்மா மாமியா விட என் வீடு மாதிரி நினைக்க விட்டாங்க. அவங்க அம்மா அவங்க பெண்ணுக்கு அந்த வீடு அவங்க வீடு மாதிரி தோணும். இவங்க வீட்டுல எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அது மாதிரி தோணும். இதுக்கு உங்களுடைய கருத்து என்னையா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது ரொம்ப 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 சரியா சொல்லியிருக்கிறீங்க. பல வீடுகளில் இதுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இது கொஞ்சம் அறியாமை தான் அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம். அதை கொஞ்சம் அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா அது செஞ்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற ஜெனரேஷன், என் இதில் இருக்கிற ஜெனரேஷனை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஆணாதிக்கம் அதிகம் உள்ள சமுதாயமாகவே ஒரு 200, 300, 400, 500 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. அந்த ஆணாதிக்கம் சமூகத்திலிருந்து வந்ததுனால நம்முடைய கருமையத்தில் அது இருக்கிறதுனால எண்ணம் வருவதற்கு காரணம் ஒன்று கருமையம்னு ஒன்று இருக்கு. அப்போ அது அங்கே இருந்து அவர்களுக்கு வருகிறது. ஸோ அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இப்போ கல்யாணம் ஆயிட்டு இருக்கிறவங்க பெண்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே, நான் என் சம்பாத்தியத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேவையானதை நான் செய்வேன், சம்மதம் அப்படின்னா எனக்கு ஓகே, இல்லைன்னா அலையன்ஸே எனக்கு தேவையில்லைங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிறது. இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் அவங்க ஹாப்பியாக அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. நிறைய நானும் பார்க்குறேன் இப்போ. ஸோ அந்த ஒரு விதத்தில் அது கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு கொஞ்சம் முந்தைய அல்லது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் எல்லாரும் அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. மேபி அவங்க அம்மா அப்பா வளர்த்த விதத்தை பொறுத்தும் இருக்கிறது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நிறைய விஷயங்கள்ல அப்பா அம்மா பண்ற தப்பு என்னன்னு தெரிந்து கொண்டு அதை செய்யாமலும் இருக்கிறார்கள். அது ஒரு சில ஃபேமிலிஸ்ல அதுவும் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக நீங்க சொல்றது மாறணும். இது அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற பணத்தை வீட்டுக்காரர் ஒத்துக்கலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பணம் அனுப்புறதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்ங்கிற வள்ளுவர் குரலை அந்த இடத்துல எடுத்துட வேண்டியதான். இதை செஞ்சா என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், அதாவது தீமை என்ன நன்மை என்ன, எதுல நன்மை அதிகம் தீமை அதிகம் என்பதை நம்ம பார்த்து செய்யணும். ஸோ அதுவும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பையனே இருந்திருக்க மாட்டாங்க, பெண்ணு மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அப்ப யாருதான்? அப்போ இது அநியாயத்திலேயும் மிகப்பெரிய அநியாயம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இதெல்லாம் மாறணும். இதற்கெல்லாம் மகர்ஷி கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கை கல்வி எல்லாருக்கும் போகணும். நம்மளால முடிந்தது இந்த மாதிரி சில விஷயங்களை ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் கோர்ஸ் ஒன்று இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த சமுதாயம் அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணல. பட் நம்ம அந்த எண்ணத்தை பரப்புவோம். கண்டிப்பாக வருங்காலத்தில் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஸோ ரொம்ப நல்ல சிந்தனைமா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா மாறணும் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா, நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, ஐயாவோட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா 2 கொஸ்டின் இருக்குதுங்க எனக்கு. அதாவது மனசு நீங்க சொல்ற மாதிரி தான் அலைபாயும் மனம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்ப நான் தற்சோதனை பண்ணி பார்த்ததுல, இப்ப முன்னாடி நான் தனியா பிளாட்ல இருந்தேன், இப்ப பெட் ஸ்பேஸ்ல வந்திருக்கிறேன். இப்ப இப்ப இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நடந்து போய் ட்ரெயின்ல ஏறி போய் வேலைக்கு வர வேண்டியது இருக்கு, திருப்பி 1/4 மணி நேரம் நடந்து வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பழைய கம்பெனில பாத்தீங்கன்னா 30ஆம் தேதிக்கு முன்னாடியே சம்பளம் போட்டுருவாங்க, இந்த கம்பெனில 10ஆம் தேதி தான் சம்பளம் போடுறாங்க. சோ எப்பயுமே ஒரு அந்த கம்பாரிசன் இருக்கு. நலமே காணும் பாங்குன்னு மகரிஷியா சொல்லியிருப்பாங்க, நல்லதை மட்டும் தான் பாக்கணும்ட்டு. ஆனா அந்த மனதுல இருக்கிற பதிவுகள் சின்ன சின்ன குறைய ஐயோ அப்படி இருந்துச்சு, முன்னாடி இப்படி இருந்துச்சு அப்படின்னு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்குதுங்க. அது எப்படி ஃபர்தரா மாத்திக்கிறது அப்படின்ற ஒரு இது
வந்து வேணும். அது மாதிரி கருமயத்துல இருக்க பதிவுகள் வந்து எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்குதுன்ட்டு இப்ப ஸ்பீச்ல சொன்னீங்க இல்லைங்க, இது ரெண்டாவது கேள்வி. அதாவது ஏதாவது ஒரு நேரம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலே அந்த பழைய நினைவுகளுக்கு போயிடுது. ஆகா, இவங்க நம்மளை எப்படி சொன்னாங்களே, இவங்க நமக்கு இந்த தீமையை பண்ணாங்களே, ஐயோ இப்படி பண்ணாங்களே அப்படின்ற அந்த ஒரு கவலை கவலை துன்பத்துல போயிடுதுங்க என் மனசு. அதுல இருந்து எப்படி இன்னும் மீண்டு வர்றது ரெண்டு கேள்வி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை பார்த்து அங்க வேலை இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் வேற ஒரு வேலையை தேடி இப்ப இந்த வேலைக்கு போயிருக்கிறீங்க. இப்ப அந்த வேலையை கம்பேர் பண்ணோம்னா இதுல நடக்க வேண்டியிருக்கு. கடவுள் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வெள்ளி சன்லைட்ல ஓப்பன் ஏர்ல நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பழைய கம்பெனியில உங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்து வருவீங்க, டக்குன்னு கார்ல ஏறுவீங்க, இல்ல நேர அங்க போய் வாசல் இறங்குவீங்க. எங்க ஓப்பன் ஏர்ல, அதுவும் காலையில ஆபீஸ் போகும்போது ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கு எங்க அந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு 10 நிமிஷம் நடக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வருகிற அத்தனையையும் அதை சிக்கலாக நினைத்தால் பெரும் சிக்கல் காத்திருக்கிறது. நமக்கு வந்திருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாறுவதற்கும் நான் என்னை முன்னேற்றுவதற்கு இது ஒரு படிக்கற்களாக நினைத்து அதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஸோ அதனால இந்த கம்பாரிசன், ஒப்பிடுதல் என்பது நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா எண்ணம் என்றாலேயே ஒரு நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை கணக்கிடுவதே எண்ணம் எனப்படுகிறதுன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அது கம்பேர் தான் பண்ணும். அதுதான் மனசோட இயற்கை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செல்வராஜ் சார் கேட்டார் பார்த்தீங்களா, விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அப்போ நீங்க உள்ள இருந்து ஐயா அந்த இடத்துல நம்ம நேரா கார்ல போனா இங்க 10 நிமிஷம் நடக்க வேண்டியது இருக்க, விழிப்பு நிலைக்கு வந்தோம். ஆகா, நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் டெய்லி நடந்தே ஆகணும், வாரத்துக்கு 6 நாள். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்களா நினைச்சா கூட டைம் எடுத்து போக மாட்டீங்க. அந்த நேரத்தில் வாட்ஸ்அப் நோண்டலாமான்னு யோசிப்பீங்க. இப்போ நீங்க யூ ஆர் ஃபோர்ஸ் டு வாக். அப்போ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒப்பிடுதல் வரும்போதெல்லாம் நெற்றிக்கும் உச்சிக்கும் வந்துருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்விக்கான பதில், உள்ள பதிவுகள் சேர 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 எடுத்துக்காட்டு கொண்டே இருக்கும். அது ஒருவேளை உங்களுக்கு எடுத்து காட்டலேனால் அது மிகப்பெரிய மன அழுத்தத்துல கொண்டு போய் விட போகுதுன்னு அர்த்தம். எடுத்து காட்டி அது எப்படியாவது தனக்குள்ள இருக்கிற திணிவு பெற்ற பதிவுகளை வெளியேற்றுவதற்கு அது தொடர்ந்து உங்களுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அது ஒரு இயற்கை கருணையோடு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா சீரியஸ் ப்ராப்ளம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மௌனம், டெய்லி ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 2 மணி நேரம், ஒரு நாள் முழுக்க, வாரத்துல 1 நாள் 2 நாள், இது வாழ்க்கை முழுவதும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அன்லஸ் நீங்க பெருசா நான் சாதனை செய்யணும்னு நினைச்சா மட்டும்தான் அதெல்லாம் செய்யணும். இல்லையா, அறிவிற்கு ஓய்வு அளி, அதுவே உன் ஓய்வாகும்னு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில கொடுத்திருப்பாங்க. அறிவுக்கு ஓய்வு அளின்னு என்ன அர்த்தம்? அது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலையை செய்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ஓய்வு கொடுப்பதுதான் மௌனம். ஸோ அந்த மௌனத்தை நீங்க இருக்கிற வரைக்கும், மௌனத்துல நீங்க கண்டினியூஸா இருந்தீங்கன்னா, வாரம் 1 நாள் எவ்வளவு முடியுமோ இருக்கீங்களோ, ஒரு பீரியடுக்கு அப்புறம் 1 மாசம் 3 மாசம் 6 மாசம் கண்டிப்பாக இந்த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. குறைஞ்சு பெறும். கிளீன் மைண்டா இருக்கும். தெளிந்த நீரோடை போல உங்களுடைய சிந்தனை இருக்கும். எதுல செய்யணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. நடக்கிற அத்தனையும் பாசிட்டிவா எடுத்துக்கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கணும்னா மனசுல குப்பை இருக்கக்கூடாது. அதற்கு மௌனம் ரொம்ப அவசியம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேரளாவிலிருந்து சங்கர் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். அருமையான இன்னைக்கு ஸ்பீச் அருமையா இருந்தீங்க. ஒண்ணு வந்து பொய்யை பத்தி, மெயினா எதிர்பார்ப்பை பத்தி சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ளார குடும்பத்துல நடக்கிற விஷயம் பூரா இந்த 2 விஷயம் தொடர்பு வருது. அந்த ஒரு விஷயம் நல்லா அருமையா சொன்னீங்க. இதுல வந்து என்னோட சின்ன வயசுல பொய்ங்கிறது இவ்வளவு இல்லைங்க. காரணம் அந்த அளவுக்கு உண்மையா இருந்தாங்க, வாழ்க்கை நல்லா இருந்தது, நிம்மதியா இருந்தது. ஆனா இன்னைக்கு பொய்யும் எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆக ஆக குடும்பத்துல பிரச்சனை, விவாகரத்து வரைக்கும் போறதுக்கு இது 2 காரணம் இருக்குங்கிறது நல்ல விளக்கமா இருந்தது. ரெண்டாவதுங்க, ஒரே ஒரு விஷயம் நான் நினைக்கிறதுங்களா, 100 பொய் சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னா அதுவும் கூட பொய்ன்னு நினைச்சிருவாங்க. ஆனா 100 உண்மையை சொல்லிட்டு ஒரு பொய் சொன்னா இதுவும் உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து எனக்கு எப்பவுமே தோணும். அப்ப அதே மாதிரி நீ பொய்ய சொல்லி நம்ம பாரத்தை உள்ளுக்குள்ளார ஏத்துறதை விட உண்மையை சொன்னா அந்த பாரத்தை இறக்கி வச்சிடலாம்.
நான் அதனாலதான் என்னோட குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறேன். நீங்க என்ன தலை போற காரியமே தான் சொல்லி உண்மையை சொல்லி பழங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்காது, அது இறங்கி போயிடும். ஆனா பொய் சொல்லிட்டு இருந்தா உன்னோட உள்ளுக்குள்ளரையே அதே உறுத்திட்டு இருக்கும். நான் பொய் சொல்லியிருக்கேன்னு அது உறுத்திட்டு இருக்கிறோம். அதனால நீங்க பொய் சொல்றது வந்து தவிர்த்து பாருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் தவிர்த்து பாருங்க. நிமிர்ந்து நடக்கலாம், எங்க வேணாலும் நிமிர்ந்து நடக்கலாம் அப்படிங்கறத என்னோட இது சொல்லி கொடுப்பேன். அதனால என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. அந்த பொய்ங்கிற வார்த்தையில இப்ப ஜாஸ்தி வர்றது இல்லைங்க. அந்த ஒரு நிம்மதி இருக்குது. அதே போலங்க என்னோட கேள்வி இப்போ சொன்னது வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொன்னேன். என்னோட கேள்வி ஒரு 2-3 மாசத்துக்குள்ளார ஒரு ட்வின்ஸ், எங்க ரிலேஷன் ட்வின்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தம்பி இறந்தபடி ஆக்சிடென்ட்ல, 3வது மாசம் நேத்திக்கு முந்தானத்து ஒரு அண்ணனும் இறந்துட்டாப்படி. அந்த நேத்து அந்த அது முடிச்சுக்க பிறப்பு இறப்புங்கிற மகிழ்ச்சியோட ஸ்பீச் கேட்டேன். அதுல சொன்னாரு பிறப்பு, அதாவது பிளட் ரிலேஷனை பத்தி அவர் சொல்றாரு. இந்த பிளட் ரிலேஷன் வரும்போது இவங்களுக்குள்ள இந்த இறப்பு நடந்ததுக்கு உண்டான காரணம் அதுல சொல்றாரு. அது கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? நீங்க குழந்தைகள் இறந்ததுக்கு காரணம் கேக்குறீங்களா இல்ல என்ன கேக்குறீங்க? குழந்தைகள்ல பெரியவங்க தான், 50-55 வயசு ஆச்சு. அவங்களோட ரிலேஷன்ஷிப் நான் சொல்றேன், பிளட் ரிலேஷன்ஷிப் சொல்றேன். அந்த பிறப்பு இறப்புங்கிற மகிழ்ச்சியோட ஸ்பீச் கேட்டோன்னே அதுல சொல்றாரு பிளட் ரிலேஷன்ல இந்த ஒரு கனெக்ஷன் லிங்க் ஆகும். ட்வின்ஸ் தான், அவங்க இறந்து ஒரு 3 மாசத்துல 2 பேருமே இறந்துட்டாங்க. இதோட அந்த கனெக்ஷன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். அதாவது குழந்தைகள் பிறந்து 3 மாசத்துல அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, கரெக்டா? குழந்தைகள் இல்லையா, அவங்க 55 வயசு ஆச்சு 2 பேத்துக்கும். ஒரு ஆள் ஆக்சிடென்ட் இறந்தாரு, ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம பார்த்தாரு. இந்த 2 பேர்த்தோட லிங்க் வந்து அது மைண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு தான் நான் கேட்கறேன். ஓகே, ஸோ இந்த ட்வின்ஸுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஓகேவா? சரி சரி. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். அதாவது இந்த பிறப்பு இறப்பு இந்த ரெண்டுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அது 100% உண்மையா அப்படின்னு கேட்டால் நம்ம மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை படித்தாலே அது உண்மை இல்லை. இறப்பு என்பது நம்ம கையிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது 58 வயசுன்னு சஞ்சீத கர்மப்படி ஜாதகத்தில் இருக்குன்னு அவர் மகரிஷி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் 96 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்க, அப்படிங்கிறது உங்க கேள்வி என்றால், ஒவ்வொருத்தருடைய ஆன்மா அங்க இருக்கிற பதிவுகள் அது எந்த அளவுக்கு அவர்கள் இந்த பதிவுகளை வெளியேற்றுவதற்கு அந்த உடலை பயன்படுத்தி அது நடக்கும் அப்படிங்கிற அந்த பேரறிவு ஒரு கால்குலேஷன் போடுது. நமக்கு அது புரிய முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த அலைச்சுழல் 1 to 4க்கு போனால் புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி அது நமக்கு ஒரு மிசரி, அது ஒரு பெரிய புரியாத புதிர் மாதிரி நமக்கு தோணும். என்ன கனெக்ஷன், எப்படி, ஏன் இப்படி நடந்தது, 2 பேரும் அதாவது 1 by 1 ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழ்ந்து கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம்னா, 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டார், இன்னொருத்தர் இருந்துட்டாங்க. சில இதுல வந்து 2 பேருமே இவர் இறந்த செய்தி கேட்டோன்னா அவங்களும் இறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய கருமையம் ஒரு தெய்வீக உறவு என்பதினால் 24 மணி நேரமும் இங்க இவர் என்ன பண்ணாலும் அங்க பதியும், இவங்க என்ன பண்ணாலும் அங்க பதியும். இந்த ஒரு தொடர்பில் தான் இருக்கிறது. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த காந்த பரிமாற்றம் ரொம்ப சூப்பரா நெருக்கமா இருக்குன்னு சொன்னா, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருப்பதோ வாழ்வதோ அது ஒரு பெரிய அங்க இஷ்யூவா இருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். நம்ம வந்து கரெக்டான காரணத்தை நம்ம அறிவை பயன்படுத்தி நம்மளால அதை சொல்ல முடியுமா அப்படின்னா, நிச்சயம் எனக்கு டவுட்டா தான் இருக்கு, அப்படி சொல்ல முடியுமான்ட்டு. ஆனால் தெய்வீக உறவு என்பது அந்த பிளட் ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள், இந்த 3 பேருக்குள்ள இடையில இருக்கக்கூடிய பதிவுகள் பரிமாற்றம் என்பது நாம தெரியுமோ தெரியாதோ, விரும்புகிறோமோ விரும்பலையோ 24 மணி நேரமும் அந்த பரிமாற்றம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஆக்சுவலா பிரபஞ்சம் முழுவதுமே அந்த பதிவு போய் பதியுதுன்னு மகரிஷி சொல்றாங்க. ஆனா இந்த தெய்வீக உறவுல பிளட் ரிலேஷன்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பதியுது. ஏன்னா சஞ்சீத கர்மம் எல்லாருக்கும் சேமா இருக்கு. என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் என் குழந்தைக்கும் சஞ்சீத கர்மத்துல மெஜாரிட்டி சேமா இருக்கு. அப்போ இந்த உறவுகளுக்குள் சில அந்த இறப்பு என்பது அது எந்த விதமான விளைவை குழந்தைகளுக்கோ இல்ல அடுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கோ ஏற்படுத்தணுங்கிறதை பொறுத்து இயற்கை நிர்ணயம் செய்கிறது. இவருக்கு தான் டைம், அப்பதான் அதுக்கப்புறம் தேவையான அந்த பதிவுகளை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு
மற்றவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதுதான் வாய்ப்பு சரியா இருக்கும் அப்படின்னு ஆண்டவன் ஒரு கணக்கை போட்டு அங்க முடிக்கிறாரு. ஸோ அதனால இது எல்லாமே வினைப்பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். உமையாளம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின்யா, எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலியில நடக்கிறது கேக்குறேங்க ஐயா. அவரு வந்து ஃபாரின்ல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு ஐயா. இவங்க வந்து இந்தியால இருக்காங்க ஐயா. அப்போ வந்து இன்லாஸ் தான் அவங்க டாமினேட் பண்றாங்க, அவங்கள பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு கொஸ்டினா இருக்கு. இல்ல மாமியார் நாத்தனார் அவங்கதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அவரோட இந்த பொண்ணு பேசவே இல்லை, சைலண்டா இருக்காங்க. அதான் நான் பாத்துட்டே இருக்கேன். வாழ்க வளமுடன். அதான், அதாவது எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்பவும் இதெல்லாம் இவங்க செய்ய வேண்டியது வந்து என்னன்னா, முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட அன்பை பலப்படுத்துவதற்கு முதல்ல இவங்க பேச வேண்டியது அவங்கள்ட்ட. யார்கிட்ட? நான் உங்கள்கிட்ட பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது தனியாக நீங்க பேச முடியுமா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில இது எல்லாமே பாசிபிள். பட் இவங்க வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட. 1. 2, அதையும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட நம்ம 2 பேரும் நல்ல அன்பா இருக்கணும், பரஸ்பரம் ஒத்து உதவி இருக்கணும், உணர்வுகளை புரிந்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு வாழ்த்த சொல்லுங்க. அவங்க மாமனார் மாமியாரையும் வாழ்த்த சொல்லுங்க. உடனே நாளைக்கே மாறணும் மாறாது. ஸோ கர்ம வினைகள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதனால முதல்ல அவங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம். இவங்க செய்ய வேண்டியது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யணும். அவர் பேசவே மாட்டேங்கிறாரு அவரும் அப்படின்னு சொன்னால் வாழ்த்துதல் முதல்ல அவங்க செய்யணும். ஏன் அப்படி செய்யறாங்க? இவங்களுக்கு நான் ஏதாவது அதாவது மாமனார் மாமியாருக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இன்னா செய்தாரே, அதாவது நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க, அவர் நன்னயம் செய்ய முடியுமான்னு இவங்களை யோசிக்க சொல்லுங்க. செய்யணும்னு அவசியம் இல்லை, யோசிக்க சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பிறகு வாழ்த்த சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 1 மாசம் 2 மாசத்துல தானாக அந்த வாய்ப்பு ஏற்படும். அது வரைக்கும் ஏற்றுக்கொண்டு மனசை அமைதியா வச்சுட்டு செய்ய தான் இது நடக்கும். ஆனா இவங்க முதல்ல டார்கெட் பண்ண வேண்டியது வீட்டுக்காரர். அவர் அங்க இருக்காரு, அவர் சொல்லணும் நான் என் ஒய்ஃப்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு தான் இருக்கே ஒழிய மருமகளுக்கு அது எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அங்கே பிரச்சனை தான் ஜாஸ்தி இவங்க கேட்கும்போது. ஸோ அதனால ஓகேன்னு சொல்லணும். ஆனால் வீட்டுக்காரர்கிட்ட எப்படியாவது இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இல்லை. மனம் வச்சா அதை எண்ணுனாங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஸோ மனசுலையும் கேட்க சொல்லுங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட டெய்லி 1/2 மணி நேரம் பேசணும், 1 மணி நேரம் பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் பலப்படுத்த சொல்லுங்க. தானாக வாய்ப்புகள் வரும். நம்பிக்கையோடு இதை செய்யணும். கடவுள் வந்து எந்த சிக்கலையும் என்னால் தீர்க்க முடியாதுன்னா கொடுக்கறது இல்லை, தீர்க்க முடியும் என்பதனால் தான் கொடுக்கிறது. இதை சிக்கலை பார்க்காம வாய்ப்பாக பயன்படுத்தி இதை எப்படி நான் சரியான செயலை செய்து இதை அடைவது அப்படிங்கிற அளவுல மனசை சிந்தனை செய்ய சொல்லுங்க. இவங்க விட மாட்டேங்காங்க, அவங்க விடுறது யாரும் இல்லை, கடவுள் தான் அங்கே உட்காந்து விடமா சொல்லிட்டு இருக்காரு. மாற வேண்டியது நான். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்க சொல்லுங்க, எண்ணத்தை வலிமைப்படுத்த சொல்லுங்க. கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ஐயா, சாட் பாக்ஸ்ல நிறைய நண்பர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான உரை. ரெக்கார்டிங் எப்ப வரும்னு இப்பவே கேக்குறாங்க எல்லாரும். ரஞ்சனி சுகந்தன் அம்மா அவங்களோட கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்பிராஜம் அம்மா, பவித்ரா குடியாத்தம், நாகலட்சுமி அம்மா, புஷ்பா, சங்கரி, வாசுகி தாமோதரன், சுஜாதா, பூங்கொடி தயாளன், ரமேஷ் குடுவாஞ்சேரி, எல்லா அன்பர்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் ஐயா சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்த அன்பராக ஒவ்வொருவருக்கும் நன்றிகள் ஃபார் ஷுவர். ரஞ்சினி அம்மா அவங்க எழுதின கமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான், அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. மனைவியை தாயாக பார்ப்பதா இருக்கட்டும், இல்ல அங்க போய் சொன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு ஒரு பிரச்சனை, ஆனா பெரும் பிரச்சனை வராது என்பதனால் அங்க உண்மையை சொல்லணுங்கிறதும் ரொம்ப பெர்ஃபெக்ட். நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணன் அம்மா, நீங்க பேசலாம் ஐயாவோட. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா. நல்லா இருக்கேன் ஐயா. என்னோட வாழ்க்கை துணை வந்து 75-85% என்கிட்ட போய் சொல்லவே மாட்டாரு. அப்படி ஏதாவது சொன்னாலும் நல்லதுக்காக தான் அவர் போய் சொல்வார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஆனா நாங்க 2 பேரும் பேசும்போது அவர் வந்து பழையதை ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பேசலாம், இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசலாம்னு உட்கார்ந்தா அவர் வந்து அந்த பழையதை ஏதாவது மனசுல வச்சுட்டு பேசுவார். இவங்க இத மாதிரி சொன்னாங்க, அவங்க பதில் நான் சொல்லிடுவேன் பேசும்போது, இங்க பாருங்க பேசுறது நாங்க 2 பேரோட பேசுறது நம்ம பசங்களை பத்தி தான் பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்லிதான் பேசுவேன். அதுல பேசும்போது சண்டையும் வந்துடும் சில டைம். அதனால நான் மௌனமாவும் இருந்துருவேன், அவரும் கிளம்பிடுவாரு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கேன். அதை மாத்திக்கணும். அதெல்லாம் இருந்தாலும் மனைவி நிலவேம்புக்கு கரெக்டா என்னோட கூட வந்துருவாரு. ஒவ்வொரு மனைவி நிலவேம்புக்கும் வந்துருவாரு என் கூட. அவர் பொறுத்த வரைக்கும் சில டைம் தான் அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்ப வந்து நீங்க சொன்ன இதுதான், நெற்றியிலே உச்சியிலே அந்த ஞாபகம் வச்சுட்டு நான் அமைதியா இருந்துருவேன். அது ஒண்ணுயா. இப்ப வந்து என்னோட தாத்தா எல்லாம் அவரோட மனைவிக்கு தொந்தரவு பண்ணாரு, என்னோட அப்பா எல்லாம் ஓரளவுக்கு தொந்தரவு பண்ணிருப்பாங்க. என் காலத்துல கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனா அதெல்லாம் இருந்து இப்ப என் தம்பி எல்லாம் அவன் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்றான், எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பசங்க வந்து வரும்போது அப்படியே ஜெனரேஷன் மாறிக்கிட்டே வருது. இந்த காலத்துல என் பொண்ணு சொல்றா, நேத்து ஸ்கூல்ல வந்து யாருக்கு நல்லா சமைப்பீங்க கிளாஸ்லன்னு கேட்டாங்களா டீச்சர்ஸ். எல்லா பாய்ஸும் கையை தூக்குறாங்களாம். கேர்ள்ஸ்ல ஒரு 4-5 பேர் தூக்குனாங்களா. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா, எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாம நான் இருக்கேன் சமையல்ல அப்படிங்கிறாங்க. அந்த காலம் வந்து ஜெனரேஷன் மாறிக்கிட்டே வருதுயா. அது கண்டிப்பா வந்து மாறும். அதை வந்து உங்கள்ட்ட நான் பகிர்ந்துங்கிறதாங்க எனக்கு ஹேண்ட்ரைஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி மாறிக்கணும். என் கணவர் வந்து பழச வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்தி பேசுவாரு. அதை மாத்தணும்னா நான் என்னையா பண்ணும்? வாழ்க்கை வளமுடன். அதாவது நீங்க வந்து உண்மையிலேயே அவரு ரொம்ப 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 சூப்பர். 90 மார்க் போடலாம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அவருடைய கருத்துக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னென்ன, அவர் பழச பேசுறாரு, பேசட்டுமே. உங்கள்கிட்ட பேசாம அவர் என்ன பேசுவார்? ஏன் பேசுறாருன்னா, அவருடைய கருமையத்துல திணிவு பெற்று போய் எப்படா நான் வெளியில வர்றதுன்னு அது திணிவு பெற்று இருந்ததுனால தான் அந்த எண்ணம் வருகிறது. நீங்க அதுக்கு ஒரு பூட்டை போட்டு பூட்டுனீங்கன்னா அது மன அழுத்தம் கூடத்தான் செய்யும். உங்களுக்கே தெரியாது, அவருக்குமே தெரியாது நான் ஒரு மன அழுத்தத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது, அதை சொல்ல முடியல, செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு தோணுது, ஆனா அது அவ்வளவு ஈஸியா அது ஒண்ணு அதை நிறைவு செய்து குலோப் ஜாமுனை சாப்பிட்டு நான் நிவர்த்தி செய்யணும். இல்லையா, எனக்கு இது வேண்டான்னு வேறொரு மேல்பதிவை போட்டு நான் அதை நிவர்த்தி செய்யணும். இந்த ரெண்டையும் செய்யலைன்னு சொன்னால் அந்த பதிவுகள் நம்ம சும்மா விடாது, வந்து துணத்திக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு 1000 சேர்ந்துடுச்சுன்னு சொன்னால் அது மன அழுத்தமாக மாறுகிறது. ஸோ அதனால அவங்க சொல்லும்போது நீங்க தான் மாறணும். என்னன்னு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னா அதையும் சொல்லுங்க. பொறுமையா உட்கார்ந்து கேட்கறதுல நமக்கு என்ன கஷ்டம்? ஆனால் நீங்க நேரிடையாக அவர்களுடைய கர்மையம் தூய்மை அடைவதற்கு உதவி செய்கிறீர்கள். அதை செய்யறதுனால இப்போ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சரி ரைட்டு, இதை நமக்கு தோணுது ஆனா சொல்ல முடியல இங்க. இப்ப வேற யாராவது இருந்தா அங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் ஆப்போசிட் செக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஈஸி வேற. அப்போ நம்ம என்ன பண்றோம், எங்க நீங்க பழசுல ஏதோ சொன்னீங்கன்னா நான் நோன்னு சொல்லிட்டேன், இப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உட்கார வச்சு உள்ள இருக்கிற பதிவெல்லாம் வெளியில வருவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. சூப்பரா இருக்கும், ஆனந்தமாக. அப்புறம் நீங்க 2 பேரும் உட்கார்ந்தீங்கன்னா ஆனந்தமான உணர்வு அங்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ தூய்மை, கருமைய தூய்மை உங்களை கரெக்டா அந்த இடத்துல கொடுத்து தூய்மை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. ஸோ நீங்க அதைத்தான் செய்யணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி வந்து ஒரு 500-1000 வருஷங்களுக்கு ஆணாதிக்கம் இருந்ததோ, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், இப்ப அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு இருக்கோம். மேபி இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இது உல்டாவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதுதான், அப்படிதான், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வரதான் ஆகணும். அதனால தம்பி ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்றது வந்து 100% கரெக்ட். நம்ம அதை தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை சரி செய்யணும். ஸோ அதனால அது நடந்துட்டு இருக்கு. வருங்காலம் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சரியாக போயிட்டு இருக்கு. பட் அதையும் அவங்க மிஸ்யூஸ் பண்றது, அது அங்கேயும் அந்த தகராறும் நடந்துட்டு இருக்கு. நன்றி உங்க கருத்துக்கு. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி சந்திராமா. நன்றி சந்திராமா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப உங்களோட பதில் எல்லாமே ரொம்பவும் அருமையா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்தவராக பாண்டிச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரீசெண்டா நாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ அப்ப எனக்கு ஒரு விஷயம் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். நான் நிறைய பேருக்கு ரொம்ப எமோஷனலா சப்போர்ட்டிவா இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஈவன் மெய்டு எல்லாருக்குமே. ஸோ அது வந்து நம்ம இந்த மன்றத்துல இருக்கிறதுனாலதான் அதுதான் அந்த கேரக்டரை கொடுத்துச்சுங்கிறதையும் நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது ஏன் ஃபேமிலி, அதுவும் இம்மீடியட் ஃபேமிலிக்குள்ள அந்த மாதிரி இருக்க முடியலங்கிறதும் நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் ஐயா.
அது ஏன் அது ஏன்னா மகரிஷி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா என் விஷயத்துல அது உல்டாவா இருக்குங்கிறத நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். ஸோ இது அது உங்ககிட்ட கேட்குறேன் ஐயா, நீங்க சொல்லுங்க அதை எப்படி மாத்திக்கணும், என்ன பண்ணணும்? வாழ்க வளமுடன். ரொம்ப 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 அருமையான கேள்வி. இன்னைக்கு உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனவளக்கலைக்கு வந்தவங்க சூப்பரா அவங்களுடைய அறிவை மற்ற எல்லாருக்கும் பயன்படுத்துகிறார்கள். அது நன்மையும் நடக்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள நடக்கிறது இல்லை. ரொம்ப 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 கரெக்ட். என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிறேன். கணவன் மனைவி இருக்கிறாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி கத்தார் சிந்தனை உரையில் கொடுத்துருக்கேன். எஸ், கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வயிற்றுல ஒரு கயிறை வச்சு கட்டிட்டோம், ஒரு துண்டை வச்சு கட்டியிருக்கோம். அப்புறம் தொடையிலையும் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து கட்டிட்டோம். முட்டிக்கு கீழேயும் 2 கால்களையும் 4 கால்களையும் ஒன்றா வச்சு ஒரு கயிறை போட்டு கட்டிட்டோம். இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து நடக்கணும். இப்போ 2 பேரும் சேர்ந்து நடக்கும் பொழுது ஒருத்தர் லேசாக சாஞ்சா கூட 2 பேரும் விழணும். ஏன்னா 2 பேர் கயிறால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருத்தர் சாயிற மாதிரி இருந்தா இன்னொருத்தர் அவங்க விழாத அளவுக்கு அவர்களை இழுத்து புட்டிச்சு நடக்கணும். ஒரு சின்ன கல்லு தடுக்குனா கூட ஒருத்தர் விழுந்தாலும் 2 பேரும் விழணும். அதுவும் 2வது ஆள் முதல் ஆள் மேலேயே விழணும். இது எப்படி இந்த பிணைப்பு இருக்கிறதோ கயிறுனால, அதற்கு பதிலாக காந்தத்தினால் கணவன் மனைவி பிணைப்பு இருக்குமேயானால் அதற்கு பேர் பாசம். இந்த பாசம் என்பது அங்கு இருக்குமேயானால், பையன் சைக்கிள்ல ஓட்டிட்டு கீழே விழுந்துட்டான், முட்டியில ரத்தம் வருது, வீட்டுக்குள்ள வாரான் அப்படின்னா, ஐயோ என்னடா ரத்தம் வந்தது, ஐயோ இங்க வாங்க வா, நான் உடனே துடைக்கிறேன், தேங்காய் எண்ணெயை போடுதான், நீ இங்க வானா, ஏமா நீ ஆளை விடுமாண்ணா, என்ன சும்மா இரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திடுவோம். இது பையன் மட்டும் இல்லை, வீட்டுக்காரருக்கும் நடக்கலாம், வீட்டம்மாக்கும் நடக்கலாம், நெருங்கிய உறவுகள்ல யாருக்குனாலும் நடக்கலாம். ஏன் நடக்கிறது? அந்த பையன் கீழே விழுந்து முட்டியில ரத்தத்தோடு உள்ள வந்துட்டு இருக்கான். அங்க என்ன நடக்கு? சீவகாந்தம் விரயமாகி கொண்டு இருக்கிறது. அவன் பெயின்ல இருக்கிறான், வழியில இருக்கிறான், முட்டி அடிபட்டதுல. இந்த அம்மா என்ன நினைக்குது? பாசத்தின் காரணமாக அம்மாவா இருப்பதனால பையன் அடிபட்டுட்டானேன்னு அவனுக்கு எவ்வளவு வலி இருக்கிறதோ, 10 யூனிட் வலி இருக்குன்னா இந்த அம்மாவுக்கு அதே 10 யூனிட் இல்ல 12 யூனிட் இவர்கள் வலியோடு இருக்கிறார்கள். வலி என்றால் ஜீவகாந்தம் விரயமாகி கொண்டிருக்கிறது. அப்ப விரயமாகி கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அது நெகட்டிவா விரயமாகி கொண்டிருக்கிறது. சந்தோஷமா இருந்தா பாசிட்டிவா போயிட்டு இருக்கும், நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னா புறந்தள்ளுகிறது. காந்தத்துக்கு அட்ராக்ட் பண்றது, புறந்தள்ளுவது. ஈர்க்கும் சக்தி, விளக்கும் சக்தி. இப்ப அந்த பையனுடைய வலி விளக்கும் சக்தியில வேலை செய்துட்டு இருக்கு. இந்த அம்மாவுடைய காந்தம் இதுவும் விளக்கும் சக்தியில இருக்கு. அவன் என்ன செய்வான்? நீ ஆளை விடுமா, நீ ஒன்னும் போட வேண்டாம் அப்படின்னு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுவோம். இது பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஆன்டி இருக்காங்க, இல்ல ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதே அளவு பாசம் இல்லை. 1. 2, அவங்க வரும் பொழுது, அப்ப இவங்க இந்த பையன் என்ன நினைக்கிறான்? பக்கத்து வீட்டு ஆன்டி வரும் பொழுது அங்க இந்த பாசம் என்பது இல்லாததினால், பற்றற்ற பற்று நிலையில் அந்த அம்மா அந்த ஆன்டி இருப்பதினால், இவர்களுடைய காந்தம் அங்கே தேவைப்படுவதால் போகுது, ஹெல்ப் பண்ணுது. அவன் வழியே இருந்தாலும் காலை கொடுப்பான், நல்ல தொடச்சி தேங்காய் எண்ணெயை போடலாம். அம்மாட்ட கொடுக்க முடியாது, ஏன்னா வலி ஜாஸ்தியாகும். அம்மாக்கும் ஜாஸ்தியாகும், பையனுக்கும் ஜாஸ்தியாகும். அப்போ இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால், நாம இன்னொருத்தருக்கு சொல்லுகிற அறிவுரை வேலை செய்வதற்கு காரணம், என்னிடம் பாசம் இல்லை, நட்பு இருக்கிறது, பாசம் இல்லை, அன்பு இருக்கிறது, வேலை செய்யுது. ஆனால் நெருங்கிய உறவினர்களிடத்துல பாசம் இருக்கிறது, அந்த பிணைப்பு பற்று அங்க அதிகமாக இருக்கிறது. அன்பு இருக்கு, ஆனா அன்பை தூக்கி சாப்பிட்டுட்டு பாசம். அன்பு என்றால் பாதுகாப்பு, பராமரிப்பு. அன்பு என்பது ஒரு நல்ல ஓடுற தண்ணீர். பாசம் என்பது காட்டாற்று வெள்ளம், கண்ணு மண்ணு தெரியாம பிச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், வேலைக்காகாது. அப்போ அதனாலதான் மகரிஷி அவர்கள் பொருள் பற்று, மக்கள் பற்று என்பது பாசம். இந்த 2ம் மனித சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியதுன்னு ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள். இதுதான் காரணம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ள அது வேலை செய்யணும்னா டிட்டாச் ஆகி பற்றற்ற நிலைக்கு வந்துடணும். அங்க அட்டாச் ஆகிட்டு, என் பையன் கீழே விழுந்துட்டான், இதே இது அண்ணன் பையன் கீழே விழுந்தா எப்படி டீல் பண்ணுவீங்க? சூப்பரா டீல் பண்ணுவீங்க. ஆனா என் பையன் கீழே விழுந்துட்டான்னு ஒன்ன காந்தம் வந்து நெகட்டிவா உள்ள படையெடுத்து வருது. உள்ள இருக்கிற ஜீவ காந்தம்லாம் அட்டகாசம் மொத்தமா அங்க வந்து விழும். ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா நெகட்டிவா இருக்கும். இதே இதுதான் வீட்டுக்காரருக்கும் சரி, அம்மா அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் சிக்கல். இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எங்க டிட்டாச் ஆகணுமோ அங்க டிட்டாச் ஆயிட்டீங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி, நன்றி.
தேங்க்யூ ஐயா. ரொம்ப பெரிய கொஸ்டினா எனக்கு இருந்தது, தெளிவா புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ. நன்றி நன்றி. ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன். இது வந்து எல்லாருக்குமே அந்த சந்தேகம் இருக்கும், இன்னைக்கு நீங்க அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டீங்க. அடுத்த நண்பராக கவிதாம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஃபர்ஸ்ட் நன்றி உங்களுக்கு. லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க இமீடியட்டா எனக்கு கால் ஆன்சர் பண்ணி அட்ரஸ் எல்லாம் அனுப்பி கொடுத்தீங்க. நன்றி. லாஸ்ட் கேரளா கோட்டைக்கால் அட்ரஸ் அனுப்பி கொடுத்தீங்க. நன்றிங்க ஐயா. நீங்க என்னோட டெய்லி முத்துவட் 360 சார். நான் என்ன இன்னைக்கு ஏதாவது முடிவு எடுக்கணும், ஏதாவது பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு உங்களுக்கு அந்த 360 ஒரு ஆன்சர் கொடுத்துருங்க ஐயா. ஸோ யூ ஆர் மை டெய்லி மோட்டிவேட்டட் ஐயா. தேங்க்யூ. உங்களுக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக பாக்கியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். நான் பேசுங்கம்மா, ஐயாட்டு கேள்வி சார். எனக்கு ஒரு கேள்விங்க சார். வாழ்க வளமுடன்மா. சார் நான் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் வந்து இப்ப வந்து ஆலியர்ல நடக்கக்கூடிய ஸ்பீச்சஸ் வந்து நிறைய நான் கேட்கிறேன் நானு. பட் அதை வந்து என்னால அதை வந்து ஒரு அந்த ஸ்பீச்சை கேட்டு ஒரு 3 or 4 hours வந்து அது வந்து என்னோட மைண்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஸ்பீச்சஸை கேட்டு நம்ம வேதாத்திரி கருத்துக்களை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. பட் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அது அப்படியே அந்த ஸ்பீச்சஸ் மறந்து போயிடுது. ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ள அந்த கோபம், எரிச்சல் இந்த மாதிரி இதுக்குள்ள நான் போயிடுறேன். வேதாத்திரிய கருத்துக்களை நான் எப்படி சார் அதை ஃபாலோ பண்ணி மகர்ஷியினுடைய கருத்துக்களை நான் ஃபாலோ பண்றது? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க சார். இப்ப நீங்க சொன்னது வந்து உலகம் பூரா இருக்கிற இயற்கையா நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். எதை கேட்டாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு அரை மணி நேரத்துல 60% காலியா போயிருங்கிறாங்க, ஒரு 2 மணி நேரத்துல 80% காலியா போயிருங்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் சிந்தனை உரை நம்ம கேட்க 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 கண்டிப்பாக எனக்கு என் வாழ்க்கையில் பயன்படுகிற அளவுல நான் அதற்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தா போதும். இயற்கையா விட்டுட்டீங்கன்னா அப்படிதான் போகும். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் உள்ள எடுத்து உள்ள போகணும். அதுக்கு தான் நம்ம என்ன மகரிஷி அவர்கள் சிந்தனை விருந்துன்னு சொன்னது மட்டும் அல்லாமல் சொன்னால் மட்டும் நம்பாதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சொல்றது அத்தனை உண்மை, ஆனா நம்பாதே. ஏன்னா எனக்குள்ள 2 மைண்ட் இருக்கு. ஒண்ணு கான்சியஸ் மைண்ட், மேல் மனம். அதுக்கு கீழே இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட், நடுமனம். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் இருக்க, இது வந்து சொன்னதை செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு வேலைக்காரன். ஆனால் ஸ்டூபிட் ஃபெலோ. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. கீழே விழுந்தா விழுந்துரும், ஆனா விழுந்தா உடஞ்சு போயிருமே, செத்து அதுக்கு தெரியாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம மனசுக்குள்ள 2வது மனசாக உள்ள இருக்கும் பொழுது அதை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சிந்தனை உரை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்பாதே சொன்னால் மட்டும்தான் நாம அந்த கருத்தை அப்படியே கொஞ்சம் யோசிக்கணும். ஓ, இதுதான் சொல்லியிருக்காங்களா, நான் எந்த வகையில இதை மாத்தணும், எது எது என்கிட்ட இதுல குறைபாடு இருக்கு, எது எதுல நான் நிறைவாக இதை செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அடுத்த இந்த சிந்தனை உரை கேட்கும் பொழுதே ஒரு பேப்பர்ல எழுதிக்கலாம், இல்ல மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கலாம். இப்பெல்லாம் நீங்க ஏகப்பட்ட வாட்ஸ்அப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் வருது. இப்ப நான் பேசும்பொழுது இதை பண்ணும்போது அல்லது அந்த பவர் பாயிண்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு சிந்தனை உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் அசைப்படும். இந்த மாடு வைக்கோல அசைப்பட்ட மாதிரி அந்த கருத்தை கொண்டு கொஞ்சம் அசை போட்டு, உண்மைதானா, இதை நான் மாத்தணுமா இல்ல மாத்த வேண்டாமா, ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துங்க. இப்ப நிறைய சிந்தனை உரைகள்ல, இப்ப நாங்க கத்தார்ல இருந்து சிந்தனை உரைகள் நிறைய, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு லீவ் இல்லையா. ஸோ என் பையன் வந்து 9th 10th படிக்கும்போது எவ்ரி ஃப்ரைடே அவன் ஒரு 6-7 வயசுல இருந்து அதுக்கு வருவான் மன்றத்துக்கு. அப்போ ஒரு நாள் ஒரு கேள்வியை கேட்டார் என்கிட்ட. ஒரு ஃப்ரைடே வரும்போதும் நீங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்றீங்க, நல்லா இருக்குன்னு தோணுது, செயல்படுத்தணும்னு தோணுது, அதை செயல்படுத்தலாம் நான் ஆரம்பிச்சிருப்பேன், ஆரம்பிக்கிற டயத்துல அடுத்த வெள்ளிக்கிழமை வரும், நீங்க வேற ஒண்ணு சொல்றீங்க, எனக்கு ஓவராலா நான் எதையுமே செயல்படுத்த முடிவதில்லை, என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்மை தானே. ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம், நிறைய விஷயங்கள் கிடைக்குது, அதை கேட்கணும், உள்ள கருமயத்துல போட்டு வைங்க, ஒரு ஓரமா எழுதி வைங்க. ஆனா டாப் ப்ரியாரிட்டியில அட் ஏ டைம் ஒன்னு எடுத்துக்கிட்டு நான் மாறுவதற்கு முயற்சி செய்யணும். அது முதல்ல நீங்க செய்ய வேண்டியது இந்த சினம்ங்கிறது, எரிச்சப்படுறது, கோபப்படுறது எடுத்துட்டீங்க, மற்றதெல்லாம் தானா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சினப்பட்டுட்டாலே மன அலைச்சல் 25, மற்றது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நீங்க கத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களும் அங்கே வேஸ்ட் ஆயிருது. ஸோ அதனால முதல்ல பொறுமை, இது அவசியம் கடைப்பிடிக்கணும். நாங்க அந்த பொறுமைசாலி தான் நான் குரூப்பை இன்னும் ஒரு 2 மாசத்துல ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுல நீங்க முடிஞ்சா சேருங்க. அப்போ முதல்ல ஒரு மாற்றத்தை கையில் எடுங்க, அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுல வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. அது வரைக்கும்
இந்த சிந்தனை உரை உள்ள வந்து தூய்மை பண்ணும். ஆனா நீங்க செயல்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம பண்ணணும். அட் ஏ டைம்ல பண்ணிட்டா எல்லாரும் ஒரு 6 மாசம் கோர்ஸ் ஆலியார்ல போய் எடுத்துட்டா வாழ்க்கை பெர்ஃபெக்டா ஆனந்தமா மாறிடுமே, முடியாது. 800 கோடி ஆண்டுகளான விலங்கின பதிவுகள் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப நம்ம அதுக்குண்டான முயற்சியை எடுக்கணும். நீங்க அருமையா அதை சிந்திச்சிருக்கீங்க. உங்க குறைகள் உங்களுக்கு தெரிந்து விட்டது. குறை தெரிஞ்சாலேயே பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு அர்த்தம். இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எதை நான் செயல்படுத்த வேண்டும் என்பதை, அதாவது மகரிஷி அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிக்கு 4 படிநிலைகள் கொடுத்திருப்பாங்க. முதல் படிநிலை என்னுடைய நிறை என்ன, குறை என்ன என்பதை கண்டுபிடிப்பது. 2வது விஷயம் என்னுடைய குறைகளை நீக்குவதற்கும் நிறைகளுக்கு படிகட்டுவதற்கும் எப்படின்னு திட்டம் போடுவது. 3வது திட்டம் போட்டபடி செயல்படுத்துவது. 4வது நான் செயல்படுத்தி முன்னேறிட்டு இருக்கனாலும் கண்காணிப்பது. அப்போ நிறை குறைகளை கண்டுபிடிப்பது, அதை வேண்டுவதை படிகட்டுவதும் வேண்டாததை வடிகட்டுவதற்கும் திட்டமிடுவது, 3வது அதன்படி செயல்படுத்துவது, 4வது கண்காணித்து அதிலே முழுமை பெறு. அதெல்லாம் 100% பெர்ஃபெக்டா எக்ஸசைஸ் கத்துக்கிட்டனா பெர்ஃபெக்டா எல்லாத்தையும் செய்யறது, முழு பலன்களை அடைவது. அதை விட்டுட்டோமா அடுத்த டாபிக் போயிடலாம், அடுத்த மாற்றத்துக்கு போயிடலாம். ஸோ இதுதான் நீங்க செய்யணும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட அந்த கடந்த பதில் தொடர்பா டாக்டர் சங்கரி சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. டிட்டாச்சு அட்டாச்மெண்டோட வந்து அவங்க கணவரையோ குழந்தையோ அப்ரோச் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து கேரே எடுத்துக்கலாம்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுதே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க ஐயா. வாழ்க வளமுடன். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சில நேரங்கள்ல செயல்படுத்தும் போது நமக்கு இந்த மாதிரியான ஒரு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரத்தான் செய்யும். கொஞ்சம் நடிக்கணும் முதல்ல. அதாவது சில நேரம் என்னன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்து எனக்கெல்லாம் வந்து சினிமா படம் பார்க்குறது 2.5 மணி நேரம் டோட்டல் வேஸ்ட்டு. ஸோ போக மாட்டேன். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து வேலை பார்க்கல, வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வெளிநாட்டில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு எந்த தமிழ் படம் ரிலீஸ் பண்ணாலும் சரி அதுக்கு நாங்கள் போயிடுவோம். முதல் நாள் போயிடுவோம். அப்போது ஆரம்ப காலத்தில் அப்போ எனக்கு அது விருப்பம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு போகிறது. இப்போ கஷ்டப்பட்டு போனால் அங்கே அடுத்து ஒரு நாள் சொல்லிட்டாங்க, நீங்கள் என் கூட படம் வராமல் இருக்கிறது தான் நல்லதுங்க. ஏம்மா வந்துட்டு 3 உட்காந்துருக்கீங்க, அதுக்கு எதுக்கு வர்றீங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அவங்க கூட சினிமாவுக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, உடனே அப்படின்னு கத்துறது, நம்ம பேசுறது, எமோஷனல் ஆறுது, கொஞ்சம் நடிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இப்போ வந்து ரிவ்யூவை பார்த்து அதை பார்த்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் படத்துக்கு போகணும்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்கிறது இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் அந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்ல இருக்கும் பொழுது, ஏன்னா நம்ம 10 வருஷமா 20 வருஷமா அப்படியே பழக்கப்படுத்த குழந்தைகள்கிட்ட, வீட்டுக்காரர்கிட்ட, வீட்டம்மாட்ட, எல்லாத்திட்டையும். அப்போ அவங்க திடீர்னு நிப்பாட்டி வீட்டில் சன்னியாசி ஆயிட்டாரா, ஏதோ ஆச்சு போய் நல்லா தானே இருந்தாரு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். அதுவும் மன்றம் போயாச்சுனாலே சில பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நடிச்சுட்டு, ஆனால் ஆள் மனசுல எப்படி வந்து ஒரு கேமராமேன் வந்து வில்லனை வந்து ஹீரோவை குத்துறதுக்கு போறான், லைட் ஆஃப்னு அவனோட முகத்துல இருக்கிற அந்த கோரம்லாம் போயிருது, உள்ள பிபி ஏறுறது இல்லை. லைட் ஆஃப்னு அவன் நார்மலா பேசுறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம அதை அப்படி கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு நடிக்கிறத கொஞ்சம் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்றதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ அதைத்தான் செய்யணும். உங்க கேள்வி நியாயமானது, பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால முயற்சி எடுத்தால் கண்டிப்பா முயற்சிக்கு ஏற்ற அந்த விளைவு தெய்வத்தால் ஆகாது எனினும் நடக்கும். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க கேட்டது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவில இருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு பொதுவான கேள்வி. அதாவது இப்போ வந்து தனிமையில இருக்கும்போதுதான் அறிவு மேலோங்கும் நிறைய பார்த்திருக்கேன். பெரிய கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த குரூப்ல இல்லாம அவங்க போதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒன்னா சேர்ந்து அவர் என்ன கண்டுபிடிச்சு ஒவ்வொரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஆனாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப இந்த காலத்து நம்ம 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 எல்லாருமே வந்து தனிமையை வந்து ஒரு வெறுக்கிறோமே. மக்கள் கூட இருக்கணும், யாருமே எனக்கு இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்றோம். இல்லாட்டி அப்படியே இருந்தா கூட ரொம்ப டிஸ்ட்ராக்டடா தான் இருக்கும். அது சோசியல் மீடியா அதெல்லாம் இல்லாம நம்ம தனியா வாழ்ந்து அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறோமான ஒரு கேள்வி. இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஒரு கேள்வியா, நம்ம பயன்படுத்துறதுதான் பிரச்சனை இருக்கா, இல்ல ஏன் நம்ம தனிமையை ரசிக்க முடியலன்னு ஒரு கேள்வியா? நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க ப்ராக்டிக்கலான நீங்க அனுபவிக்கிற ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க. அது பாசிபிள். அதாவது நம்முடைய
கருமையத்தில் இருக்கிற மொத்த டேட்டா பேஸ் இருக்க, அது ஒவ்வொன்றும் நம்மளை ஒரு பெர்சனாலிட்டி டைப்ல உருவாக்குது. என்னுடைய பெர்சனாலிட்டிக்கு காரணம் இதுவரைக்கும் நான் கொண்டு வந்த சேர்த்த பதிவுகளுடைய ஒட்டுமொத்த கூட்டாஞ்சோறு. ஒரு அவியல். அது ஒன்றை மட்டும் நான் கடந்த 6 வருஷமா யோகா கிளாஸ் போறேன், அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையா மிக்ஸ் பண்ணி ஒரு அவியல் மாதிரி தான் ஒரு பெர்சனாலிட்டி நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாம மாத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முயற்சி பண்ணா போதும். இது கொஞ்சம் யோசித்து பார்த்தமையானால், நீங்க ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நாம எந்த அளவுக்கு பிற மனிதர்களோடு தொடர்பில் இருக்கிறோம், எல்லாத்தையும் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வர்றதுல நம்ம ஜீவகாந்த ஆற்றல் தூய்மை அடைவதில்லை. அதுல அது நிறைய நம்ம பரிமாறணும், மக்களை மீட் பண்ணணும், அது நல்ல விஷயம், எல்லாரு கூடயும் இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அது கண்டிப்பாக தேவைப்படுகிற ஒன்று. ஆனால் நான் என் வாழ்க்கையை முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அறிவுக்கு ஓய்வு அளி, அதுவே உன் ஓய்வாகும். கடைசி லைன்ல சொல்லியிருப்பாரு, அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுத்தரும்னு அந்த கவிதையில மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த அறிவுக்கு ஓய்வு என்பது தனிமையில மௌனத்துல இருந்தாதான் கிடைக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆரம்ப காலத்துல அடுத்த 1 மாசத்துக்கு நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் இந்த தனிமையில இருந்து நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே ஒரு சின்ன சங்கல்பம் போட்டுட்டு அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரம்ப காலத்துல இந்த தோல்வி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் ஓகே அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போறது தான். ஸோ இதை நீங்க கொஞ்சம் ஒரு திட்டமிடுதல், ஒரு செயல்படுத்துதல், ஒரு கண்காணித்தல், அந்த மகரிஷி சொல்ற இந்த மகரிஷி எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல உங்களுடைய அவுட்லுக்கே மாறி இருக்கும். எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் தனிமையில் இருக்கிற வாய்ப்பு இருந்தால் என்ஜாய் பண்ணுவேன், இல்லை தனிமையை தேடி உட்காந்து நான் என்ஜாய் பண்ணுவேன், மொத்தமாக இருக்கும் பொழுதும் நான் இருப்பேன். ஸோ இது நம்முடைய செயல்முறைகளை கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிபிள். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நேரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் 3 பேர் இருக்காங்க ஐயா, அதோட முடிச்சுக்கலாம் ஐயா. நோ இஷ்யூ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நோ ப்ராப்ளம். ஓகேங்க ஐயா, சரிங்க, நன்றி ஐயா. நன்றி. சாந்தி சுந்தரம் அம்மா, பெரியகுளம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திராமா, வாழ்க வளமுடன். ஐயா முத்து ஐயா, சூப்பருங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அதாவது கணவன் மனைவி நட்பு என்பது எவ்வாறு இருக்கணும், எப்படி இருக்கணும், அதை ஆழ்ந்து ஆராய்ந்து அனுபவித்து எங்களுடைய மனதுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கய்யா. அது துணைன்னு சொன்னதுனால மனைவியா இருக்கட்டும், இல்ல கணவனா இருக்கட்டும், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நட்பு வட்டத்துக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து சொன்னது ரொம்ப ஹைலைட்டிங்கய்யா. அற்புதம். மகரிஷியோட கருத்துக்கள்ல இப்படி எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஒரு சின்ன வினா, அதாவது இப்ப நம்ம உறவுகளுக்கு கூட தான் இருக்கிறோம், எல்லோரும் ஒரே மனதாக நம்மளை போல மகானுடைய அறிவுரையில கேட்டு இருக்கிற நிலைமையில இல்ல. அப்படிங்கும் போது அவங்க அறியாமையில சில விஷயங்களை நம்மகிட்ட சொல்லும் போது, இல்ல அப்படிலாம் இல்லைன்னு நம்ம அது அகெயின்ஸ்டா இல்ல நெகட்டிவா நம்ம பேசும்போது, அவங்க கோபம் அதிகமாகும் போது, சரி என் மேலதான் தவறு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்கும் போது, அப்ப இவங்க தவறு செய்யாமையா அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதுங்கய்யா. இல்ல நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னா, நீங்களா என்ன மகரிஷி, என்ன படிச்சீங்க, என்ன வாழ்க்கை வளமுடன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும்போது, ஐயோ நம்மளால மகானுக்கு எதுக்கு ஒரு இந்த பெயர் வருது அப்படின்னு நினைச்சிட்டு திரும்ப நானே என்னை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேங்கயா. நம்ம அந்த மாதிரி அறியாமையில சில விஷயங்களை சொல்லும் போது அது எப்படி டேக்கிள் பண்ண முடியும்? நம்ம அவங்கள வாழ்த்ததான் செய்யறோம், அதனுடைய விளக்கம் எனக்கு சொல்ல முடியுமாங்கய்யா? வாழ்க வளமுடன். நல்ல அருமையான கேள்வி. முதல்ல நீங்க சொன்ன அந்த ஃபீட்பேக்கு கமெண்ட்டுக்கு நன்றி. ஆனா நான் ஆராய்ச்சி பண்ணல, அவர் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு சூப்பரா கொடுத்துருக்காரு. வாழைப்பழத்தை உரிச்சே கையில கொடுத்தாரு, அப்படி எடுத்து அப்படி நம்ம சாப்பிட்றதா நம்ம வேலை. ஸோ அதனால உண்மையிலே அந்த ஆராய்ச்சி செய்தது மகரிஷி அவர்கள். இப்போ 2வது உங்க கேள்விக்கு வரும். உண்மையிலே சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஒரு பெரிய மேஜிக்கே நடக்கணும் வீட்டில் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள்லாம் எதுக்குங்க மெடிடேஷன் பண்ணுறீங்க, எதுக்குங்க அங்கே போகிறீங்க, இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வரக்கூடிய விஷயங்கள். அதுவும் நாம் ஒரு நல்ல பாதையில், ஆன்மீக பாதையில் போகிறதாக இருந்தால் கண்டிப்பாக கெட்ட பதிவுகள் எல்லாம் முதலில் வெளிவரும் என்று ஒரு ஒரு மகான் சொல்கிறார். ஸோ அதனால் அவங்க எல்லாம் சொல்லட்டும், அறியாமையில் பேசட்டும். நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் சொன்ன மாதிரி எழுத்து பேசுகிறதும் ப்ராப்ளம், மறுத்து பேசுகிறதும் தப்பு தான், அதில் கமெண்ட் அடிக்கிறதும் தப்பு தான். கேட்டால் மட்டும்தான் கமெண்ட் சொல்லணும். நான் சொன்னது கரெக்டா, இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா? ஆக்சுவலாக நான் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை ஆரம்ப காலத்தில்
வேதாத்திரியத்துக்குள்ள வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்ப விஷயத்துல ஃபேமிலி மேட்டர்ஸ்ல என்னுடைய இன்லா சைடு, என் சைடு, எங்க யார் என்ன பேசினாலும் நமக்கு வேதாத்திரியத்துக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல தெரியுது அடுத்தவங்க செய்யற தப்பு. அதுவும் அடுத்தவங்க பாவங்க செய்யறாங்கன்னா நமக்கு அந்த ஒரு பாசத்தின் காரணமாக கொஞ்சம் பிபி ஏறும். ஐயோ இப்படி பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு போட்டு பம்பாடு பண்றது, சுத்தியில வச்சு அடிக்க மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. அப்ப என்ன நடக்குது, அங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுமே ஒழிய அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தால் சான்ஸ் கம்மி தான் அதுக்கு. அப்போ குழந்தைகளுக்கே பெற்றோர்கள் என்ன செய்றாங்க, நீங்க சொன்னா கேட்கும் சார், நாங்க சொன்னா பசங்க கேட்கறது இல்லைன்னு எத்தனை பேர் வந்து நம்மள்ட்ட கேட்கறாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், அங்க ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. நம்ம என்ன பண்ணணும்? அதற்கப்புறம் தான் நான் மாத்தினேன். என்ன மாத்தினேன்? கேட்டாதான் பதில் பேசணும். அது வரைக்கும் நம்ம அட்வைஸை கொடுக்க கூடாது. எனக்கு தெரியும் அவங்க செய்யறது தப்பு, பாவம், அறியாமையில சொல்றாங்க, பேசுறாங்க, செய்யறாங்க. அமைதியா கேட்கணும். இப்போ என்ன ஆச்சு, நான் கொஞ்சம் அமைதியா இருக்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன்ல இந்த மாதிரி ஏதோ நடந்தது. டிஸ்கஷன் முடிச்சு வீட்டுக்கு என்னம்மா கேக்குதா? கேக்குதுங்க, இடையில கட் ஆயிடுச்சு கொஞ்சம். அதான் கரெக்டா கேக்குதுங்கய்யா. ஓகே. வீட்டம்மா அப்படி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டம்மா சொல்றாங்க, ஏங்க என்னது உங்க பாட்டுக்கு வந்தீங்க, உட்கார்ந்தீங்க, உங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருந்தீங்க, சன்னியாசி ஆயிட்டீங்களா, இல்ல இது யாரோ ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா, என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே அப்படின்னு வீட்டம்மா சொன்னப்புறம் அந்த அறிவு வந்துச்சு. ஓ அப்படியும் நம்ம செய்யக்கூடாது, தப்பு. அப்போ அவங்க கேட்டாங்களா ஒரு கேள்வி, நம்ம வந்து பற்றற்ற நிலையில போயிட்டோம்னா இவன் எல்லாத்தையும் திறந்துட்டான், இவன் எக்கேடு கட்டாலும் யார் எக்கேடு கட்டாலும் இவன் கண்டுக்க போறது இல்லை, அது மிகப்பெரிய தப்பு. அது அப்போ என்ன பண்ணணும், நாம இன்வால்வ் ஆகணும். ஆனா அறிவுரை மட்டும் சொல்லிடவே கூடாது, தப்புன்னு சொல்லவே கூடாது. ஓ அப்படியா, ஆமா ரைட்டு தான் அப்படின்னு. குடும்பமான வரைக்கும் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகளை அளந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பேசுறோமோ தானாக மதிப்பு கூடும். அதற்கப்புறம் நம்மளை தேடி வருவாங்க, கேட்பாங்க, எனக்கு இப்படி தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது சரியா இருக்குமா? இந்த கேட்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து முதல்ல அறிவுரை மட்டும் சொல்லிடவே கூடாது. கேட்டாலும் லேசா நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு வீட்டமாவே நினைக்கலாம், இல்ல குழந்தைகள் நினைக்கலாம், அண்ணன் நினைக்கலாம், தம்பி நினைக்கலாம், அதுக்கு வேற ஒருத்தர் சொன்னா அதை செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஈகோ வந்து அங்க தடுப்பாக இருக்கிறது. ஸோ அதனால இதை கொஞ்சம் உணர்ந்துட்டு அமைதியா இருங்க. நீங்க தப்பு செய்யறாங்கன்னு நினைக்க கூட கூடாதுன்னு அவங்க உங்க முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம செய்யறது முட்டாள்தனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அதே சமயம் இன்வால்வாகவும் இருக்கணும், தனியாகவும் இருந்துடக்கூடாது. கொஞ்சம் இது ஒரு ஆர்ட் ஆஃப் இந்த வாழ்க்கை என்பது ஒரு கலை. ஆளாளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம தான் அதை செய்யணும். மெடிடேஷன் ஒழுங்கா பண்ணா வழிகாட்டும். நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, சிறப்பு. அடுத்த நண்பராக செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா, மனைவி இருக்காங்க, நம்ம மனவளக்கலைக்கு முன்பு நம்ம பொய் சொல்லனா அந்த செயல் விளை தத்துவமாலும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுக்கு மனம் நம்மளுக்கு பாதிக்கப்படுது. அது யாராவது மூலமாலும் கிடைச்சிடுது. நீங்க சொன்னீங்க அது பாதிப்பு அடையுது. அப்புறம் மனவளக்கலை வந்து எதா இருந்தாலும் உண்மையாவே பேச வேண்டியது, அது மன மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம மனவளக்கலை வந்திருந்து நம்ம குழந்தைங்களை நம்ம அனுசரிக்கிறோம், பாக்குறோம். அவங்க வந்து பொய் பேசுறாங்க, இது மாதிரி பேசக்கூடாதுப்பா, நல்லது இல்லைன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய ஸ்டேஜ் வந்து நான் குறைச்சிக்க முடியாதுன்றாங்க. நம்ம வாழ்த்துதான் செய்யறோம். அந்த குழந்தைங்களை அந்த பொய்ல இருந்து சொல்றதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பின்பற்றினா இன்னும் அவங்க விடுபடுவாங்க ஐயா? வாழ்க வளமுடன். உண்மையிலே இது ஒரு சிக்கலான கேள்விதான். பிராக்டிக்கலா எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிற ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சின்ன வயசுல இருந்து எப்படினாலும் இருந்திருப்பேன், இப்போ மன்றத்துக்கு வந்துட்டேன், பொய் சொல்றதை நிப்பாட்டிட்டேன், இப்போ உண்மையே மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் குழந்தை 5 வயசுல 10 வயசுல 12 வயசுல வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடான ஒரு ஆசை. நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி தான். நான் என்ன செய்தனோ அத்தனை அங்க இருக்கத்தான் செய்யும், அது வெளிவரத்தான் செய்யும். நமக்கு தேவை பொறுமை. நான் ஒரு முன்மாதிரியாக நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு காலத்துல ஆட்டோமேட்டிக்கா அது மாறும். இன்னொன்னு நிறைய நான் பாக்குறது, நம்ம முன்னாடி நம்ம குழந்தைகள் இருக்கும் பொழுது நாம அட்வைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பிரச்சனையே இல்லை. அட்வைஸ் பண்ணும்போது காந்த அலை அங்க எதிர்ப்புறமா
நீங்க அன்பாக நீங்க சொன்னாலும் அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்கம் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் அவங்களுக்கு இல்லாததுனால உங்க மேல இருக்கிற வெறுப்புணர்வு தான் ஜாஸ்தியாகுமே ஒழிய அங்க ஈர்ப்பு சக்தி, அது அவங்க சொன்னா நான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அவங்களுடைய கருமையத்துக்கு காந்தத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம என்ன செய்யணும்? நீங்க சொன்ன மாதிரி வாழ்த்தணும். 2, அது நல்லது இல்லைம்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன், உனக்கு எப்ப தோணுதோ அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிடணும். 3, நான் அதை 100% பின்பற்ற வேண்டும். அறிவுரை சொல்லவே கூடாது. இதை நம்ம செய்துட்டு வாழ்த்த கொஞ்சம் டைம் ஆகும். நான் பார்த்தது, ஏன் முன்னாடி என் பையன் ஒழுங்கா எக்ஸசைஸ் போட்டது கிடையாது, மெடிடேஷன் பண்ணதில்லை. எப்போ காலேஜ் போனோன்னு 2யும் பெர்ஃபெக்டா இன்னை வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நான் இங்க இருக்கும்போது ஒரு தடவை எக்ஸசைஸ் போடு, மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு தடவை கூட சொன்னதே கிடையாது. நான் என் ஒய்ஃப்டி சொல்லியிருக்கேன், நோ, 3 வயசு பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியுது. பொய் சொல்றது கெடுதல்னு தெரியாமலையா இருக்கும்? கண்டிப்பா தெரியும். அதை மீறி செய்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு மேல தப்பே இல்லை, உள்ள இருக்கிற கரு மையம் என்கிட்ட இருந்து போனது. நான் ஒரு பெரிய மகானா வளர்ந்து இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். சொன்ன உடனே பசங்க உடனே கேட்டு, ஆமாப்பா நீங்க சொன்னீங்க, நான் நிப்பாட்டிட்டேன், நாளையில இருந்து நிப்பாட்டிட்டேன், சான்ஸே இல்லை. ஸோ கொஞ்சம் பொறுமை அவசியம். அது வரைக்கும் வாழ்த்தணும், அந்த எண்ணத்தை வலிமைப்படுத்தணும். நாம முன்மாதிரியாக வாழ வேண்டும். இதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரைக்கும் நாம இதை தொடர்ந்து செய்யணும். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதாவது நெகட்டிவா சொல்லலை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு முயற்சி செய்தால் நிச்சயம் நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுரையிலிருந்து குருவம்மாள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க அம்மா மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். குருவம்மாள் அம்மா மைக் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கம்மா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் அம்மா. அட்மிட் பண்ணிட்டீங்கம்மா. நீங்க பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நிகழ்காலத்துக்குரிய சிறப்பான ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. ஃபேமிலி ரொம்ப அற்புதமான உரைங்க ஐயா. எல்லாருமே அது யாருன்னே சொல்ல முடியாதுங்க ஐயா, அவ்வளவு அற்புதமா கொடுத்துட்டீங்க. அப்புறங்கய்யா, இப்ப நீங்க இவ்வளவு நேரம் ஸ்பீச் கொடுத்தீங்க, அத அம்மா கேட்டுட்டு இருப்பாங்களா, உங்க வீட்டம்மா? நல்ல கேள்வி. என்னம்மா வைதிஸ் கொலவெறி மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க? அம்மாவும் மனவள கலையில தான் இருக்காங்க. வாழ்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன். இப்போ வீட்டம்மா என் தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு தேவையான மேரேஜ் இன்விடேஷன் எடுத்துட்டு அப்படியே எங்க கிராமத்துல எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா சொல்லி கொடுத்து அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உரையை கேட்டு, ஆனால் இதனுடைய எசன்ஸை ஆல்ரெடி நான் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சிந்தனை உரை கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லை, முடிச்ச அப்புறம் சொல்லுவேன், அதை ஷார்ட்டா சொல்லுவேன். இருக்கும்போது அவங்க அதை கேட்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி துணை பேராசிரியரா இருக்கிறாங்க. ஸோ இப்போ கேட்கல, ஆனால் எஸ், அந்த 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 எசன்ஸ் அவங்களுக்கு போயிரும் ஆக்சுவலா. வாழ்க வளமுடன். ஏன்னா சில விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட இந்த சிந்தனை உரை கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இது அவ்வளவு சரியா இருக்க மாதிரி தெரியல, இது கொஞ்சம் மாத்துங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்களை. ஸோ வி டிஸ்கஸ் இட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். அம்மா ஒரு நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கய்யா. கண்டிப்பாமா, கண்டிப்பா, ஷோர் ஷோர், கண்டிப்பா. வாழ்க வளமுடன். ஒரு பொருத்தம் என்ன, ஐயா பேரு முத்து, அம்மா பேரு முத்துலட்சுமி. அப்படிங்களா? சந்திராமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது இறை ஆற்றல். அவர்களுடைய அந்த பிணைப்பு எல்லாம் அற்புதமா பிணைச்சு வச்சிருப்பாரு இறைவன். அதான் நம்ம கையில இல்லையே எதுவுமே. அதான் சாமிஜி சொல்றாருல, எல்லாம் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு. அப்ப அவர் அவ்வளவு அற்புதமா பண்ணியிருக்காரு. அதை நமக்கு உணர்றதுக்கு இவ்வளவு காலம் ஆகுது. என்னங்கம்மா? சந்திராமா வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதம். எல்லா அன்பர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளது ஐயா. ஒரு நிறைவான அன்பராக நம்ம மாரிமுத்தையா கூப்பிடலாம். ஐயா மாரிமுத்தையா வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு பாருங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நான் டெய்லி ஐயா நம்ம பேசுங்க. கத்தார் மன்றத்துல நிறைய இதெல்லாம் பாக்குற கேட்கற எல்லாமே இருக்கு. ஆமாய்யா அதுல பார்க்குறேன். நடத்துறது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க நீங்க ஆன்லைன்ல எல்லா கிளாஸுக்கும் வர்றதை நான் பார்த்துருக்கேன். நன்றி நன்றி. ஆமாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சிந்தனை வரி நீங்க சகாகல்பா கொடுக்கும்போது சுந்தரில் வந்து சில கேள்விகளை நீங்க அன்பர்கிட்ட கேட்பீங்க. நீங்க ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு இது நம்ம இந்த வேதாத்திரி இதுலயும் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். பட் என்னன்னா, நான் பண்ற உப்புமா ஒரு மாதிரி இருக்கும், நீங்க பண்ற உப்புமா வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் நம்ம தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பட் எஸ், நீங்க கரெக்டு. அது நீங்க ஒரு ஆசிரியராகி கண்டிப்பா செயல்படுத்துங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பதில்கள், ரொம்ப அருமையான இருந்தீங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். யாரோ கேட்டிருக்காங்க, அம்மாவை அழைத்து வரவும் போட்டிருக்காங்க. நான் அடுத்த சிந்தனை உரையில அவங்களையும் நான் வீடியோல காமிக்கிறேன். அடுத்த ஆலியார் ஸ்பீச் அன்னைக்கு என் பக்கத்துல இருப்பாங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா முருகேசன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க ஐயா. கத்தார் மன்ற சார்பாக நான் எங்க ஐயா ஆழியார்ல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு, சிறப்பா இருக்கு. ஐயா இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக், சான்ஸே இல்லை. அதுல நீங்க சொன்ன எனக்கு உள்வாங்கின கருத்து, அதாவது இப்போ திருமணத்திற்கு முன்பு நம்ம இருவரையும் உட்கார்ந்து நம்ம பேச வைக்கணும், குடும்பமாக பேச வைக்கணுங்கிற அந்த உட்கருத்தை நான் எடுத்திருக்கேங்க ஐயா. மிக்க நன்றி. அருமையா போச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு அன்பர் அம்மாவை பத்தி விசாரிச்சிருந்தாங்க. நாங்க கத்தார் மன்றத்துல இருக்கோம், எல்லாமே ஒரு குடும்பமாக பயணிக்கிறோம்மா. ஒரு என்ன சொல்றது, ஐயா எங்களை அப்படி ஒரு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு இது. அடுத்ததாக அம்மாவும் இதுல கலந்துக்கிறாங்க அடுத்த தடவை இருக்கும்போது, அது அந்த செஷனுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சந்திராமா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம வேதாத்திரிய தம்பதிகள் பொன்னி சௌமித்திரன் ஐயா, அதே மாதிரி சத்தியமூர்த்தி ஐயா, மீனா அம்மா, அந்த மாதிரி ஒரு வரிசையில முத்து ஐயா அண்ட் முத்துலட்சுமி அம்மா அவர்களும் விரைவில் நமக்கு ஆழியார்ல ஒரு சிந்தனை உரை கொடுக்க இருப்பாங்க. அதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்நோக்கி இருக்கிறோம். மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே